Hello my dear pasangala, my dear soldiers, very good evening, very good evening. என்னடா எப்படி இருக்கீங்க? நேத்து ஒரு நாள் நான் வரல, என்ன பண்ணீங்க? எப்படி படிச்சீங்க? என்ன what happened? Yes, what you did yesterday? நேத்து என்ன பண்ணீங்க? Come on guys, good evening, yes. என்ன? Yes, good evening. இந்த மூணு ஆர்டிஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க, எனக்கு மறந்து போச்சு. மேகவர்ஷினி I got it, Hari got it, Raj got it. வேற யார் இருக்கா? Aisha, okay. Okay. Liloch, I'm fine, good. Rose, okay. 1 mark மட்டும் படிச்சியா? அதுவே பெரிய விஷயம், சூப்பர். 1 mark படிக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை படித்தாலே ஓகே ரைட்டா? நாஜன் ஓகே. சஃபியா பானு குட் சூப்பர். அகல்யா ஓகே ரைட், நோட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் பண்ணலை ஓகே. வாணியா ஹனியா, அந்த ஹானியாவா? எஸ், 3rd chapter ஃபுல் படிச்சுட்டேன். 3rd ஃபுல்லாக படிச்சிட்டேன். அப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறது? இன்றைக்கி நேற்று பாதி தான் படித்தோம், இன்றைக்கி அடுத்த பாதி. ஓகே ரைட், வில் டூ இட் ரைட்டா. இன்றைக்கி 3rd chapter. ஆக்சுவலாக நம்ம ஷெடியூல் படி என்ன அப்படின்னா, நம்மளோட ஷெடியூல் என்னது? we have to complete the 3rd chapter in 2 days, கரெக்டாக? 3rd chapter 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நேற்று நான் வந்து ஆப்சென்ட், எஸ்டர்டே ஐ வாஸ் நாட் குட், நான் பெய்ட் கிளாஸ் இருந்தனால வரல. ஸோ இன்றைக்கி இது ரெண்டையும் முடிச்சுட்டு தான் நம்ம தூங்க போகிறோம் ரைட்டா? ஸோ நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், டைம் டேபிள் போடுறது முக்கியம் இல்லை ராஜா, டைம் டேபிளை நம்ம ஃபாலோ பண்ண முடிகிற மாதிரி போடணும் அப்படின்னு. அப்படி இல்லைனாலும் அதை சரிவர ஃபாலோ பண்ணி வரணும். ஸோ நம்ம நேற்று பண்ணாததை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? செம்மையாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ டூ இட் ரைட், வி வில் டூ இட் ரைட்டா? சரண்யா, ஐ எம் நாட் ஹேவிங், எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. குட் ஓகே. சைக்கிள் டெஸ்ட் 3rd chapter அதனால் பண்ணுங்க. எஸ், டுடே ஒன்லி கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஆமாம் இன்றைக்கி ஸ்பெஷலாக கெமிஸ்ட்ரி கிளாஸ் மட்டும்தான் ரைட்டா? மார்க் பண்ணலாமா, போகலாமா? ரைட். 1 mark கஷ்டமாக இருக்கா? என்ன பண்ணுறது, கஷ்டம்தான் கொஞ்சம், பார்த்துக்கலாம், படிச்சிடலாம் ரைட்டா? ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ MVSAT யாரெல்லாம் MVSAT ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா? இப்போ வரைக்கும் யாரெல்லாம் MVSATக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா? நான் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணுங்கள். பிகாஸ் நீட் ஜெய் படிக்கிறதுக்கு உனக்கு ஃப்ரீயாக, நீ மார்க்கை வாங்க, சீட்டை வாங்க, மார்க்கை வாங்க, சீட்டை வாங்க, ஃப்ரீயாக டெஸ்ட் எழுது, ஃப்ரீயாக சீட்டை வாங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு நீ எதுவும் பண்ண தேவையில்லை, ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணால் போதும், வந்து எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும். நாங்கள் உனக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறோம், 100% ஸ்காலர்ஷிப் உனக்கு கிடைக்க போகுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோ மாசா, சரியா? ரைட், ஓகே, போலாமா? ஆரம்பிக்கலாமா? எஸ், ரெடியா? சி, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்மளோட கெமிஸ்ட்ரியில். குறிப்பாக 4th chapter 5th chapter 12th standardல 2nd 3rd 4th 5th அதனால் நான் போச்சுக்கோ. ஒரு 6 chapter நீ படிக்கணும்னா இந்த சாப்டர் நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும். இதில் முக்கியமாக ஒரு 4 பேர் இருக்கான், அவன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் கெயின், என்தால்பி, அதெல்லாம் இருக்கான்ல? எஸ், ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சாப்டர். ஓகேவா? ரைட், கவனமாக கவனிச்சுக்கோ. ரேடியஸ் பற்றி, அது எல்லாத்த பற்றி படிக்க போகிறோம். ஒன் ஆஃப் த டாப் டக்கர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி சாப்டர், மாஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், கம்மிங் சண்டே we are going to have a குட்டி marathon, and on the next Sunday, அடுத்த வார சண்டே வேற லெவலில் உனக்கு இருக்க போது. we are going to have 9 hours 9 chapter marathon. வேற லெவலா? ரைட்டா? ரைட்டா? எல்லா சாப்டர் படிக்கிறோம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா? ஓகே அப்படிலாம் இல்லை ரைட்டா? ரைட், கவனி. 9 hours 9 chapter continuous 9 hours live. next week நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரைட்டா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ வார். அன்றைக்கி பார்த்தோன்னா 12th standardக்கும் அதே மாதிரி 9 hours 9 chapter இருக்குது. ஓகே, நம்மளும் பண்ண. யாரெல்லாம் ரெடி? 9 hours 9 chapter. Day 2 capsule வரும். நான் டெய்லி கேப்சூலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது அப்லோட் ஆகலை. we will do it ரைட்டா? சரியா? how many of you are ready for that? 9 hours 9 chapter. எஸ், ரெடியா? ஓகே ரெடி, பார்க்கலாம் ரைட்டா? 12th இப்போயே ஷெடியூல் பண்ணிட்டாங்களா? 11th இப்போயே ஷெடியூல் பண்ணிவிடுவாங்க, கவலைப்படாத. ஸோ நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
ஷெட்யூல் பண்ணிவிடுவாங்க, நம்ம வேறு லெவலில் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே, சரியா? ரைட், பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வர அப்படின்னு. இன்றைக்கி நம்ம இந்த சாப்டரை பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ ரைட் அ ப்ரீஃப் ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஷின் நம்பர் என்னது? 24ல் ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் பீரியாடிக் டேபிள். ஸோ எல்லாருக்குமே தெரியும் பீரியாடிக் டேபிள்னால் என்ன அப்படின்னு. பீரியாடிக் டேபிளில் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரைட்டா? ரைட், பீரியாடிக் டேபிளில் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதில் மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னா என்னன்னு கேட்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தியர் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். எப்படி பேஸ் பண்ண போகிறோம்? அட்டாமிக் நம்பர். மாடர்ன் பீரியாடிக் லா. ஹூ டிஸ்கவர்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்? மாடர்ன் பீரியாடிக் டேபிள், மாடர்ன் பீரியாடிக் லா இதெல்லாம் சொன்னவர் யார்? எந்த தாத்தா சொன்னார்? எந்த தாத்தா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு? சொல்லுங்க, எந்த தாத்தா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு? எஸ், ஹூ இஸ் த தாத்தா? ஹென்ரி தாத்தா. கரெக்டா? ஹென்ரி மோஸ்லே. ரைட்டா? ஹென்ரி மோஸ்லே தாத்தா. அவர் தான் என்ன பண்ணார்? நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ரைட்டா? ஸோ அவர் தான் என்ன பண்ணார்? நம்மளுக்கு சொன்னார். இந்த லாவும் அவர் தான் கொடுத்தாரு. அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி பீரியாடிக் டேபிள் எழுதுங்களா, சூப்பராக நீங்கள் மாசாக எழுதிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு ஃபார்முலா வேறு கொடுத்தார். வாட் இஸ் தட் ஃபார்முலா? எனிபடி நோஸ் தட்? ரூட் வி இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் ஃபார்முலா? யாராவது சொல்ல முடியுமா? ரூட் நியூ. கரெக்டா? ரூட் நியூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொன்னார்? எஸ், ஏ இன்ட்டு இசட் மைனஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தார். ரைட்டா? a into z minus b அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. கவனி, ரூட் நியூ. வாட் இஸ் திஸ் நியூ? திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரே. ஏன்னா எக்ஸ்ரேவை என்ன பண்ணார்? ஒவ்வொரு எலமெண்ட் மேலேயும் எக்ஸ்ரேவை பாஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணார்? இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அட்டாமிக் நம்பர் கூட இந்த ஃப்ரீக்வன்சியும் கொடுச்சு. ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சு. ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்டு, Z is nothing but atomic number. ரைட்டா? Z is the atomic number. சரியா? ரைட், சூப்பர். ரைட்டா? வாழ்க்கையே பிடிக்கல ஏன்டா டே, வாடா சூப்பராக கெமிஸ்ட்ரி படிப்போம்டா, வாடா இந்த லெசன் சூப்பராக இருக்கும்டா, வாங்கடா படிக்கலாம் வாங்க. ரைட்? என்ன பொசுக்குன்னு வியூவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டானுங்க. 10, 12ன்னு போயிடுச்சு, 35, 40 இருந்தது. சரியா? ஓகே, ரைட். கவனிங்க, சிம்பிள். பீரியாடிக் லா அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதன் அடிப்படையில் எழுதுனாங்க, எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்பதை பொறுத்து மாறுபடுது? அட்டாமிக் நம்பர். த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். ரைட்டா? அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஓகே, குட். ஓகே, இருக்கீங்க. ரைட், ஓகே, சூப்பர், குட். வாட் இஸ் ஐசோஎலக்ட்ரானிக் அயான்ஸ்? ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் என்னதுப்பா? ரைட், ஐசோஎலக்ட்ரானிக் என்னது? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது என்னது? ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். ரைட்டா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 8. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 8. இது இசட்டு, இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்து ஃப்ளூரன் 9, இங்கேயும் 9. அடுத்து நியான் அட்டாமிக் நம்பர் 10, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10. சோடியம் அட்டாமிக் நம்பர் 11, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 11. மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் 12, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 12. ஓகேவா? கரெக்டா? ரைட்டா? சூப்பர். இப்போது O2 மைனஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? F மைனஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? NEயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? Na ப்ளஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? Mg2 ப்ளஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? கடன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், கமான், யூ கைஸ் கோயிங் டு டூ இட். கமான் கைஸ், கமான் பசங்களா, வா படிக்கலாம். சூப்பராக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். என்ன அப்படின்னா ஆல் 10 அப்படின்னு. என்ன எல்லாருமே என்னது? they are all going to have 10 electrons. Everybody is going to have 10 electrons. See, do you know one thing? நிஜமா என்ன அப்படின்னா இதே ஸ்லைட், இதே கொஷின் ஐசோடோப்பை இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி 6 to 7ல் 10th ஸ்டாண்டர்டுக்கு நடத்தினேன்.
அப்போது அந்த பசங்களுக்கு இதுக்கு 10ன்ற ஆன்சர் டக்குன்னு தெரியல. பட் சி யூ ஹவ் இம்ப்ரூவ்ட் அலாட். நீ இப்போ தானே ஒரு எவ்வளோ மாதம் ஆச்சு? ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் தான் ஆகுது. கரெக்டாக 3 மாதம் தான். நீங்கள்லாம் நிறைய நாங்கள் படிக்கலை சார், நாங்கள் எதுவுமே தெரியலை சார், எங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்கிறேன். உனக்கு நீ புரியலை தெரியலைன்னா எப்படி நீ இதெல்லாம் படிச்சிருப்ப? எவ்வளோ விஷயம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், அது எல்லாத்தையும் நீ எப்படி சொல்லுவ? ரைட்டா? ஏய் NA ப்ளஸ் தானடா போட்டிருக்கேன், கரெக்டு தானடா? ராஜ், வாட் இஸ் த மிஸ்டேக்? யூ மேட் அ மிஸ்டேக் சார். NE மைனஸில் NE மைனஸ் இல்லை, NE வந்து மைனஸில் NE வந்து NE தான், NE மைனஸ் கிடையாது, நியான் தான். அதை நான் எழுதுகிறப்ப இந்த ஆரோ மார்க் பதிலாக ஒரு சின்ன கோடு போட்டுட்டேன், அவ்வளோதான். என்ன ஹெல்ப்டா நீ சார் சொல்லு, என்ன ஹெல்ப் சொல்லு. நீ ஹெல்ப்னு சொல்கிற இடத்துக்கு ஹெல்ப் பண்ண என்ன ஹெல்ப்னே சொல்லிடலாம். ரைட்டா? அலுமினியம் வேணால் போட்டுக்கோ, உனக்கு யாரை வேணுமோ நீ போட்டுக்கோ. அலுமினியம் போட்டால் என்ன போடணும் மேலே? அலுமினியோட பவரில் என்ன போடணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட் வர்ஷினி, அவங்களே சொல்லிட்டாங்க. ரைட், வெரி குட். அலுமினியம் Al3+. ஓகே, Al3+. எதை வேணால் நீ எழுதிக்கலாம். ரைட்டா? என்ன ஸ்டக் ஆச்சு? கிளியராக தானடா இருக்குது, வீடியோ வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. ரைட், சூப்பரா. அப்போ என்னது ஐசோ எலக்ட்ரானிக்னா ஆட்டம்ஸ், அதாவது there are some ions. நல்ல கவனி, கீ பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, கீ பாயிண்ட். நிறைய பசங்க என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட், அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா there are some atoms எழுதுவாங்க. இங்கே ஆட்டம்னு எழுதுனா தப்பு. ஆட்டமில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்காது. சி, இதெல்லாமே ஆட்டம் தானே, கார்பன் ஆட்டம், ஃப்ளூரின் ஆட்டம், இதெல்லாம் ஆட்டமா? ஆட்டமில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்காது. ரைட்டா? ஆட்டமில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ரைட் த கீவேர்ட் அயான்ஸ். இங்கே அயான்ஸுங்கிற வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஆமாம், எல்லாமே 10 தான் வரும், எப்படி வராமல் இருக்கும் பாரு. O2-, அப்போ என்னது 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ 10. ஃப்ளூரின் 1-, அப்போ 10 எலக்ட்ரான். நியானுக்கு ஆக்சுவலாக 10 தான். ப்ளஸ்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், 11லேருந்து 1 எலக்ட்ரான் போயிடுச்சு. 2+னா 1 எலக்ட்ரான் போயிடுச்சு. என்ன? ரைட்டா? ஓகே, சூப்பரா, குட். ஸோ அப்போ அயானை மறந்துடாத. அயான், there are some ions of different elements having the same number of electrons are called isoelectronic ions. ரைட்டா? அதுக்கு பேர் தான் என்னது isoelectronic ions. இங்கே எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ உனக்கு என்ன எக்ஸாம்பிள் பிடிக்குதோ அதை எழுதிக்கலாம். ரைட்டா? 11th ஸ்டூடெண்ட் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம், கான்செப்டை படிக்க ஆரம்பிங்க, அப்போ தான் நீங்கள் நீட் JEE கிளியர் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னது? யூஸ்வலாக இப்போ நான் இருக்கேன், ஐ எம் த நியூக்ளியஸ், அல்லது நான் தான் என்னது ப்ரோட்டான்ஸ். ரைட்டா? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ராஜ்குமார், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானிக் லெவல் எழுத முடியாது, வேர்டிங் டெஃபினிஷனில் தப்பு. ஏன்னா அது டெஃபினிஷனில் அயான்ஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எழுது, அது கரெக்டு தான். ரைட்டா? இப்போ ஆன்சர் பண்ணிட்டியா? ரைட், ஓகே. எம்பி சாட்டுக்கு கீழே லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோ. ரைட், கவனி. இப்போது ஐ எம் த நியூக்ளியஸ், நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த எலக்ட்ரான் வந்து என்னோட எலக்ட்ரான், இதை நான் அட்ராக்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ பாரு, எங்கிட்ட என்ன அப்படின்னா ஹேவிங் லாட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது. நல்லா கவனி. இப்போ நான் இப்படி காட்டுறேன். கேன் யூ see the பென்? உன்னால் என்னோட பின்னாடி இருக்க பென் பார்க்க முடியுதா? கேன் யூ ஐடென்டிஃபை த பென்? இங்கே பாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பென் வச்சுருக்கேன், பட் யூ ஆர் unable to see that pen. ரைட்டா? unable to see that pen. ஏன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது, இந்த பென் என்ன பண்ணுது, மறைச்சிக்குது. அப்போ என்னோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இந்த பென் என்ன பண்ணுது, குறையுது. என்னோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ரைட்டா? ரைட். அயனைசேஷன் எனர்ஜி இனிமேல் தான் வரப்போகுது. அயனைசேஷன் எனர்ஜி வரப்போகுது. இன்றைக்கி நான் வேறு லெவலில் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லித்தர தான் போகிறேன் எனக்கு. ரைட்டா? ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ த இன்னர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அல்லது இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ். இன்னர் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஷீல்டு பண்ணுது. இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆக்டிங் அஸ் அ ஷீல்டு. ரைட்டா? பாரு, இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த கடைசியில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுது. ரைட்டா? ஸோ இட் இஸ் ஷீல்டிங். இதெல்லாம் என்ன பண்ணுது, அவுட்டர் எலக்ட்ரான்ஸை ஷீல்டு பண்ணுது. அப்படி ஷீல்டு பண்ணுறப்ப இந்த நியூக்ளியஸால் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சி விசை, ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக அல்லது ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை இந்த லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் மேலே கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அங்கே குறையுது. அங்கே குறையிறதுக்கு யார் காரணம்? இந்த
உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்பிட்டால்ஸ், இன்னர் எலக்ட்ரான்ஸ். இந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது? தே ஆக்ட் அஸ் ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகுறாங்க. ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகுறாங்களா? அப்போ ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகுறதுனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆர் ஷீல்டு, மறைக்கிறாங்களா, ஷீல்டிங் எஃபெக்ட், ரைட்டா? அப்போ இவங்க இப்படி குறைக்கிறனால நியூக்ளியஸோட ஆக்சுவல் பவர் இந்த எலக்ட்ரான் மேலே குறையுது, ரைட்டா? ஃபிசிக்ஸ் கிளாஸ் வரும்டா, நம்மளோட யாழினன் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால கிளாஸஸ் இல்லை. டெஃபினெட்லி ஹி வில் கண்டினியூ, ஹி வில் கிவ் யூ, ரைட்டா? இசட் இஃபெக்டிவ், ரைட்டா? இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு இசட்டுங்கிறது ஆக்சுவல் ஃபோர்ஸ், இதில் மைனஸ் பண்ணுங்கள் சிக்மா, அல்லது ஒரு சில புக்கில் எஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? ரெண்டுமே ஒன்று தான், போத் ஆர் சேம். ஸோ வாட் இஸ் திஸ் சிக்மா ஆர் எஸ்? இந்த டேர்முக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட், ரைட்டா? இது பேர் என்னது? ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அது பேர் என்னது? ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட், ரைட்டா? ரைட்டா? ஓகே, ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் இசட் மைனஸ் எஸ், இசட் மைனஸ் சிக்மா. புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? ஐ திங்க் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். பசங்களா கவனி, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ரைட்டா? நான் வெறும் கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கிறத ஆன்சரை வாசிச்சுட்டு போயிடலாம், பட் நான் உனக்காக சொல்லி தரணும்னு நினச்சி சொல்லி கொடுத்துட்ருக்கேன், கவனமாக கவனிங்க, ரைட்டா? ரைட். ஸோ பாரு, த நெட் சார்ஜ், மொத்தமான சார்ஜ் experienced by valence electron. valence electrons na yaru? Who is called valence electrons? நிறைய பேருக்கு அந்த டவுட்டே இருக்கு. outermost electron, ரைட்டா? outermost shell, ரைட்டா? outermost shell, okay, right? in the outermost shell is called effective nuclear charge. It is approximately equal to z effective equal to z minus s. z na enna, s na enna, s க்கு பதிலா சிக்மா கூட நீ போட்டுக்கலாம். தட்ஸ் இட், ஓகே, ரைட்? பிடிஎஃப் கொடுத்துறேன், பிடிஎஃப் உனக்கு வந்துடும், டோன்ட் வரி. இன் டெலகிராம் சேனல் ஐ வில் கிவ் யூ. டெலகிராமில் ஜாயின் பண்ண, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க, ரைட்டா? ரைட், ஓகே. வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கு? என் கண்ணு முன்னாடி இருக்கிறத நான் எப்படி பார்க்காம இருப்பேன்? என்னோட வேலையே என்னோட அதாவது நியூக்ளியஸோட வேலையே என்ன அப்படின்னா எலக்ட்ரானை பார்த்துக்கிறது தான், எலக்ட்ரானை பிடிச்சி வச்சுக்கிறது. அது எப்படி பார்க்காம இருக்கும்? கண்டிப்பாக பார்க்கும், பார்த்து தான் ஆகணும், பிடிச்சி தான் ஆகணும், ரைட்டா? ரைட், ஓகே. நான் இந்த சாட்லேயும் போட சொல்கிறேன், ரைட்டா? டெலகிராம் இல்லைனாலும் பரவாயில்ல, இதில் நான் இந்த குரூப்பில் போட சொல்கிறேன், இந்த கொஷினோட கீழே நான் போட சொல்கிறேன், ரைட்? கவனி. இஸ் த டெஃபினிஷன் கிவன் பிலோ இஸ் ரைட், ரைட்டா? இந்த டெஃபினிஷன் ரைட்டான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நானே உனக்கு அயனைசேஷன் எனர்ஜினா என்னென்னு சொல்லி கொடுத்துறேன். என்ன சார் ஆர் யூ தேர்? நீ கேட்ட கொஷின் வந்துருச்சுடா என்ன சார்? we will see that, okay? பார்க்கலாம், ரைட்டா? ரைட், கவனிங்க. அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னது? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான். இந்த பேனா என்னோட பேனா, நான் பக்கத்தில் வச்சுருக்கேன், ரைட்டா? ரைட், இந்த பெண்ணை நான் எனக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட இந்த பெண்ணை நீ பிடுங்கிட்டு போக முடியுமா? பிடுங்கிட்டு போக முடியாது. ஸோ அதே இது இப்படி தள்ளி வச்சுருந்தேன்னா என்ன பண்ணலாம்? ஈஸியாக நீ எங்கிட்டேருந்து பிடுங்கிட்டு போயிடலாம். ஸோ அப்போ எனர்ஜி ரெக்வயர்ட் டு டேக் எலக்ட்ரான். எங்கேருந்து எலக்ட்ரான் எடுக்க போகிற? வேலன்ஸ் ஷெல்லில், வெளியே இருந்து தான். வேலன்ஸ் ஷெல்லில் இருந்தால் எலக்ட்ரான் என்ன பண்ண போகிற? நீ எடுக்க போகிற, ரைட்டா? ரைட், ரைட். வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான் எடுக்க போகிற. ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இங்கே இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ஆர் பிளேஸ் ஹியர், ரைட்டா? கவனி, இங்கே எலக்ட்ரான் இருக்குது, இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேயும் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ரைட்டா? கவனிப்பா, டே நான் அடுத்தடுத்த ஒரு 4-5 கொஷினுக்கு இப்போயே ஆன்சர் சொல்ல போகிறேன், நம்ம தான் பார்க்க போகிறேன், ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா நான் இந்த எலக்ட்ரான் எடுக்க முடியாது, உள்ளுக்குள்ளே இருக்குது. ஐ கேன் டேக் ஒன்லி த வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் எடுக்க முடியும். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண, டு ரிமூவ் ஐ எம் கிவிங் சம் எனர்ஜி, ரைட்டா? ஐ எம் கிவிங் சம் எனர்ஜி given. அந்த எனர்ஜி தான் என்னது? I. that energy is ionization energy. இப்போ இது இருக்கட்டும், யார்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும், ரைட்டா? டெல் மீ. ஆப்ஷன் ஏ சாலிட், எல்லாத்துலேருந்து எடுக்க முடியும்னா என்ன அப்படின்னு சொல்லுங்கள். சாலிட், லிக்விட், கேஸ், ஆல், இ, நன். சொல்லு பார்க்கலாம், யார்கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ண முடியும்?
வரேன் ரோஸ் வரேன் கண்டிப்பாக. யார்கிட்டேருந்து எடுக்க முடியும்? யார்கிட்டேருந்து மட்டும்தான் எலக்ட்ரான் எடுக்க முடியும்? யார்கிட்டேருந்து மட்டும்தான் நம்ம எலக்ட்ரான் எடுக்க முடியும்? எஸ், கமான். ABCDE என்ன ஆன்சர்? ABCDயில் எது வரப்போகுது? ஆலா. ஓகே, Megha is saying something different. Okay, right. J means போடலாம் சொல்ல ரைட்டா? Okay, right. So the answer is only gas. You can take electrons from only gas. Not me. நான் எடுக்க போறதில்ல. எலக்ட்ரானை யார் எடுப்பா? See, who is going to take the electron? நான் எடுக்க போறேனா இல்லை நீங்கள் எடுக்க போறீங்களா? யார் எலக்ட்ரான் எடுக்க போறா? சரியான கொஸ்டின்ல. Tell me, who is going to take the electron? Who is going to take the electron? யார் எலக்ட்ரான் எடுக்க போறா? Another element, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் என்ன பண்ணுது? தன்னோட அவுட்டர் மோஸ்ட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சுட்டு அது பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரு வருத்தம், இன்னொரு எலக்ட்ரான் கிடைச்சா நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹீலியம் மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு. ஆனால் இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜனை பார்த்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, இது தன்னோட அவுட்டர் மோஸ்ட்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்தால் ஃபுல்லாகிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுது, இது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பார்த்து ஹைட்ரஜன் கிட்டேருந்து தன்னோட எலக்ட்ரான் என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் எலக்ட்ரானை பிடுங்கிட்டு போயிடுது. இட் இஸ் ஜஸ்ட் டேக்கிங் இட், ரைட்டா? ரைட், சரியா? எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அப்போ another element. அப்போ இவங்க கேஸில் இருக்காங்கன்னா இவங்க எப்படி இருக்கணும், இவங்களும் gaseous ஸ்டேட்டில் தான் இருக்கும். ரெண்டு பேர் gaseous state. When the elements are in gaseous state, then only you can take an electron or you can give an electron. Otherwise you cannot give it, ரைட்டா? அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நம்மளோட டெஃபனிஷன் என்ன சொன்னேன், அவுட்டர் மோஸ்ட்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கணும், கேசியஸ் ஆட்டம்லேருந்து எடுக்கணும், அதே மாதிரி ஐசோலேட்டட் HCl-லேருந்து ஒன்றால் எலக்ட்ரான் எடுக்க முடியாது, ஹைட்ரஜன்லேருந்து எடுக்கலாம், Cl-லேருந்து எடுக்கலாம், ஃப்ளூரின்லேருந்து எடுக்கலாம், HBr-லேருந்து எடுக்க முடியாது, ரைட்டா? HBr-லேருந்து எடுக்கணும், முதல்ல இவங்களை பிரிக்கணும். இவங்களை பிரித்ததுக்கப்புறம் தான் நீ எலக்ட்ரானை எடுக்கவோ கொடுக்கவோ முடியும். ஐசோலேட்டடாக இருக்கணும். ஐசோலேட்டட்னா தனியாக இருக்கணும், கம்பைண்டாக இருக்கக்கூடாது. இங்கே HCl இஸ் கம்பைன்ட், இங்கே கம்பைன்ட், ரைட்டா? ரைட். தனியாக இருக்க ஆட்டம், தனியாக இருக்கணும், அதுதான் டெஃபனிஷன். பாரு, இங்கே கொடுத்துருக்க தப்பு. Ionization energy is defined as the minimum energy. நான் கொடுக்க போகிற minimum energy, amount of energy required to remove the most loosely bounded, ரைட்டா? remove the most loosely bounded. நான் ஒரு 10 பேனா வச்சுருக்கேன், அதில் எந்த பேனாவை நான் லூஸாக பிடிச்சிருக்கேனோ அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம். லூஸாக பிடிச்சிருக்க பேனா, loosely bounded electron from the valence shell. Loosely bounded electron from the valence shell of an isolated, in the neutral வார்த்தை வேண்டாம் விட்டுரு, isolated gaseous atom in the ground state. ground stateனா சாதாரணமாக ஹைட்ரஜன், குளோரின், ஃப்ளூரின் அப்படி இருக்கிறத எடுத்துக்கலாம். H ப்ளஸ் கூட இருக்கலாம், ஆனால் டெஃபினிஷன் படி H, ரைட்டா? அதை மட்டும் ஞாபகம் வச்சு, ரைட்? 8th லெசன் வருது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குல்ல. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த லெசன் என்னது, 8th லெசன் இருக்கிற 8th லெசன் ஆகஸ்ட் 28, 29 அந்த டைமில் இருக்குது, ரைட்? கவலைப்படாது, ரைட்டா? முடிச்சிடலாம், எதுக்கு போய் கவலைப்படாத. உன்னை எல்லாத்தையும் முடிச்சு உன்னை பேக் பண்ணி குவார்ட்டர்லிக்கு அனுப்பிடுவேன் நான், சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாரு, ரைட்? சூப்பரான கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ரைட், பார்த்துடலாமா? Okay, right. Okay, super, good. Ionization energy once more கேட்டிங்களா? Ionization energy simple. Ionization energy னா நான் தான் டெஃபினிஷன் சொன்னேனே, இருந்தாலும் ஒரு டவுட்டா? அதாவது எனர்ஜி required to remove the most loosely bound electron. இந்த வெளியே இருக்க எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி, ரைட்டா? வெளியே இருக்க எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய அவுட் சைட் எனர்ஜி, வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. கவலைப்படாது, இப்போ இந்த மெக்னீஷியம் பார்க்க போகிறோம்ல, இந்த எக்ஸாம்பிள் அயனைசேஷன் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். இப்போ உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நான் எழுத போகிற ஸ்லைட், ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ செப்பரேட் க்ளீன் ஸ்லைட். திஸ் ஸ்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாரெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ எடுத்து வச்சுக்கோ.
ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு, உனக்கு ரொம்ப தேவையான ஒரு ஸ்லைடு. ரைட்டா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட கெமிஸ்ட்ரி புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இதை நீ எழுதி வச்சுக்கோ. ரைட்டா? உன்னோட கெமிஸ்ட்ரி புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இதை எழுதி வச்சுக்கோ. ரைட்டா? குரூப் அலாங் த குரூப் சைஸ் decreases. Okay, I made some wrong, I think. Wait பண்ணு. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லைடு, சரியா? கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோ. I will give you clean and clear. ரைட்டா? ஸோ சைஸ், அதுக்கப்புறம் ஐஇ, அதுக்கப்புறம் இஎன், 3 தானே? ரைட், ஓகே. இது மட்டும். ஸோ அப்போ இது சைஸ்ன்னு எழுதணும், குரூப்பாக பீரியடா அப்படின்னு எழுதணும். ஸோ ரைட், கிளியர். ஓகே, ரைட், சரியா? ஓகே, இந்த ஸ்லைட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம போகலாம் வாங்க. சைஸ், சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். ரைட்டா? ஆட்டமோட சைஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? அலாங் த பீரியட், along the period என்னதுப்பா? What is called along the period and down the group? Right? Okay, right. அதெல்லாம் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு சைஸில் போட்டால் தான் நம்ம பண்ண முடியும். சரியான கேள்வி ராஜ்குமார். எஸ், தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இட். நம்ம கண்டிப்பாக இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? ரைட், சரியா? கவனி இப்போ. ரைட்டா? எனக்கு இதுக்கு பதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த சைஸ் தான் உன்னோட ஒரு கோர். இந்த சைஸை வச்சு தான் நீங்கள் கேட்குற மீதி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சைஸை கவனமாக கவனிச்சுக்கோ. ரைட்டா? ஓகே, லெட் அஸ் டேக் செகண்ட் பீரியட் எலமெண்ட். ரைட்டா? செகண்ட் பீரியட் எடுத்துக்கலாம். இவன் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆனவன். செகண்ட் பீரியட் எடுத்து தான் நம்ம படிக்க போகிறோம், சரியா? ரைட். செகண்ட் பீரியடில் யாரெல்லாம் இருக்கா? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ரைட்டா? ஓகே, தீஸ் ஆர் த பீப்புள். ரைட்டா? ஓகே, ரைட். அட்டாமிக் நம்பர் என்ன? 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஓகே, ரைட்டா? ரைட். இப்போ யாராவது இந்த அன்வான்டாக பேசுகிறவங்க நீ பாட்டுக்கு பேசுவானா விட்டுருவேன். பட் அன்வான்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அமைதியாக இருங்க, சரியா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா, ரைட்டா? கவனி. இப்போது சைஸ், லித்தியமோட சைஸ் எப்படி இருக்கும்? லித்தியம் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட். நல்லா கவனி, இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நீ இதுக்கு அடுத்து எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடலாம். ரைட்டா? இதான லித்தியம். ஓகே, இதான் லித்தியம். கரெக்டாக இல்லையா? உள்ளே எத்தனை புரோட்டான் இருக்கும்? 3 புரோட்டான் இருக்க போகுது. ரைட்டா? உள்ளே 3 புரோட்டான் இருக்க போது, வெளியே 3 எலக்ட்ரான் இருக்க போகுது. ரைட்டா? ரைட், சரியா? ரைட், கவனி. அடுத்து ஸோ அடுத்து பெரிலியம் வரைகிறேன் பாரு. இங்கே வரைஞ்சால் தான் உனக்கு பெரிலியம் தெரியும். பெரிலியம். ஸோ பெரிலியமில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? உள்ளுக்குள்ளே 2 எலக்ட்ரான் இருக்குது, வெளியே 2 எலக்ட்ரான். ஆட்டோமேட்டிக்காக சைஸ் கம்மியாகிடுச்சு. ஏன் நான் சைஸ் சின்னதாக வரைஞ்சிருக்கேன்? எனிபடி நோ வை ஐ ரெடியூஸ் த சைஸ்? ரைட்டா? ஏன் சைஸை நான் குறைச்சிருக்கேன்? ஏன் சைஸை குறைச்சிருக்கேன் சொல்லுங்கள். ஏன் சைஸ் குறைச்சிருக்கேன்? சொல்லுங்கள். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தெரியல, ஷ்ரிங்க் ஆகுது, எலக்ட்ரான் ரூஸ், எலக்ட்ரான் அட்ராக்ஷன். ரைட்டா? ஓகே, ரைட். கவனி. நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. குட். அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீசஸ். இது தெரிஞ்சால் தான் அதை நம்ம போட முடியும். பிகாஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரான் அட்ராக்ஷன். குட். பரவாயில்ல, ஆன்சர் வந்துருச்சு. நல்லா கவனி. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் சேம். நல்லா கவனி. 3 எலக்ட்ரான் இருக்கப்ப
என்ன ரேடியஸோ அதுதான் நாலாவது எலக்ட்ரான் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ரைட்டா? 3 பேர் சேர்ந்து இந்த சர்க்கிளில் இருக்க ஒரு எலக்ட்ரான் இழுத்தாங்க. இப்போ இங்கே உள்ள 4 பேர், ஆனால் டிஸ்டன்ஸ் சேமாக தானே இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, சேம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பிளேஸில் 2 பேர் இருக்காங்க. அதே இடத்துல டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பவர் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே 4ன்னு மாறிடுச்சு. உள்ளுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு, 4ன்னு மாறிடுச்சு. ரைட்டா? 3 இருந்த இடத்துல 4. உள்ளுக்குள்ளே இருந்து பிடிச்சி இழுக்கிறவங்களோட எனர்ஜி அதிகமாகிடுச்சு. அப்போ அதிகமாகிடுச்சுன்னா, பிடிச்சி இழுக்கிறவங்களோட எனர்ஜி அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆக போகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக சைஸு டிக்ரீஸ் ஆக போகுது. இது பெரிலியமோட சைஸ், இது போரானோட சைஸ், இது கார்பனோட சைஸ், இது நைட்ரஜனோட சைஸ், இது ஆக்சிஜனோட சைஸ், இது ஃப்ளோரினோட சைஸ். லைக் திஸ் the size of the atom decreases. அப்போ along the period size ரொம்ப முக்கியமானது தம்பி, பசங்களா பிள்ளைங்களா கவனிச்சுக்கோங்கப்பா. it decreases. ஏன் decreases? அதுக்கான காரணம் electrons are added in the same shell. Electrons are added in the same shell. ரைட்டா? electrons are added in the same shell. கரெக்டா? ரைட்? அதுதான் எனது இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதா? ரைட். அப்போ இப்போ சொல்ல along the period size என்னது, along the period size decreases. ரைட்டா? along the period size decreases. down the groupல கீழே போகிறப்ப குரூப்பில் பாரு, லித்தியம், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், லித்தியம்க்கு அப்புறம் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இப்படி இருக்கும். இது செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட், சிக்ஸ்த் பீரியட். வாட் இஸ் தட் பீரியட்? பீரியட் இஸ் நத்திங் பட் ஷெல். கரெக்டா? பீரியட் இஸ் நத்திங் பட் ஷெல். லித்தியம்க்கு எத்தனை இருக்கும்? ரைட்டா? லித்தியம்க்கு 2 சர்க்கிள் இருக்கும், 2 ரவுண்ட், 1 2 இருக்கும். சோடியம்க்கு 1 2 3, பொட்டாசியம்க்கு 1 2 3 4. அடுத்து ருபீடியம் 1 2 3 4 5. சீசியம் 1 2 3 4 5 6. ரைட்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ பார்த்தாலே தெரியுது சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரைட்? வேலன்ஸ் எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஆடட் இன் அ நியூ ஷெல். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எல்லாமே புது ஷெல்லில் ஆட் ஆகுது. புது ஷெல்லில் ஆட் ஆகிறனால இட்ஸ் கோயிங் டு பி பிக்கர். ஸோ அப்போ அலாங் த குரூப், டவுன் த குரூப் சைஸ் இன்க்ரீசஸ். டே இது ரொம்ப முக்கியம்டா. இதை தெரிஞ்சாதான் நீ என்ன பண்ண முடியும், அயனைசேஷன் எனர்ஜியை பண்ண முடியும். இப்போ கேள்விக்கு வரலாம், அயனைசேஷன் எனர்ஜி கொஸ்டினுக்கு. அயனைசேஷன் எனர்ஜி கேட்டிருக்காங்க, நல்லா கவனி. மெக்னீஷியம் லூசஸ் எலக்ட்ரான்ஸ் successively from Mg+, Mg2 and Mg3 ions. Which step will have the highest ionization energy? Right. இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் படித்தாதான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். let us go for a small concept. ரைட்டா? ரைட், கவனி. ரைட், Mg இருக்கா? மெக்னீஷியமை பற்றி தானே பேசுகிறாங்க. Mg என்னவா மாறுது, Mg+ மாறுது. அப்போ என்ன வரும், ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துடுமா? ரைட், சரியா? ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துடுமா? அப்போ அது ஒரு கொஷின் கேட்டல ராஜ்குமார், கவனி. மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்னது, 12. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன இருக்கும், Mg12. அப்போ ப்ரோட்டான் எத்தனை இருக்கும், எலக்ட்ரான் எத்தனை இருக்கும், Mg12 இருக்கு. அப்போ ரைட்டா? Mg12. ப்ரோட்டான் எத்தனை இருக்கும், 12, எலக்ட்ரான் 12. திஸ் இஸ் ஈக்குவல். ரைட்டா? 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 ரைட். இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்களா காரணியா? ரைட், ஓகே, ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டா? சேம். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி இருக்க போகுது, இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போது இதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கலாம். ரைட்டா? எலக்ட்ரானை ஒரு குறிப்பிட்ட மினிமம் எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ரைட்டா? குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து Mg+. ரைட்டா? எலக்ட்ரான் ரிமூவ். Mg+ல 12 ப்ரோட்டான், எலக்ட்ரான் எத்தனை இருக்கும், ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுல இங்கேருந்து இந்த ஸ்டெப். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் Mg+ஆக மாறுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, 11 இருப்பாங்க. ரைட்டா? 11. ரைட்டா? ரைட்டா? 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ரைட், நல்லா கவனி.
இப்போது கவனமாக கவனிங்க எம்ஜியில் இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது கஷ்டமா எம்ஜி ப்ளஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமா விச் இஸ் டஃபர் எம்ஜியா ப்ளஸ்ஸா எம்ஜி ப்ளஸ்ஸா எம்ஜிலேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டமா அல்லது எம்ஜி ப்ளஸ்லேருந்து எடுக்கிறது கஷ்டமா ஃபுட் பேங்க் டெஃபினட்டாக வி வில் டூ இட் அட் த எண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ரைட்டா அது ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான் நான் உனக்கு சொல்லித்தரேன் எம்ஜிலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டமா எம்ஜி ப்ளஸ்லேருந்து எம்ஜி ப்ளஸ் பார்த்தாலும் உனக்கு தெரியுதுல ஏன்னா என்ன அர்த்தம் 12-11 ரைட்டா 12-11 12 பேர் சேர்ந்து 11 பேரை பிடிச்சிருக்காங்க ரைட்டா ரைட் அடுத்து mg2 ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப் ரைட்டா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது செகண்ட் ஸ்டெப் mg2 ப்ளஸ் மாறிடுச்சுன்னு அர்த்தம் அட்டாமிக் நம்பர் 12 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 இருக்கும் 2 ப்ளஸ்லேருந்து 3 ப்ளஸ் ரைட்டா 3 ப்ளஸ் அப்போ தேர்ட் ஸ்டெப்பு 12-9 ஓகே ரைட் இப்போ என்ன அப்படின்னா வெரி குட் இப்போ வேறு லெவலில் சொல்கிறீங்கடா ரைட்டா 12 பேர் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் ரைட் நவ் டெல் மீ கீழே போக இப்போ அயனைசேஷன் எனர்ஜி எங்கே அதிகமாக இருக்கு ரைட்டா இப்போ அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு ஜாஸ்தி யார்கிட்டேருந்து எலக்ட்ரான் நல்லா கவனமாக கேள்வி நான் கொஸ்டினை மாற்றி கேட்க போகிறேன் கவனமாக கவனி என்னோட கொஸ்டினை கவனமாக கவனி யார்கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம் இப்போ இந்த 4 பேரில் யார்கிட்டேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம் mg3 ப்ளஸ் ரைட்டா mg3 ப்ளஸ் ஆனால் நீ எல்லாம் கவனிச்சியா உன்னோட புக்கில் இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் mg2 ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க கவனிச்சியா புக்கில் அல்லது கைடு வச்சுருந்தேன்னா நீ பாரு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கொஸ்டினுக்கு புக்கில் ஆன்சர் mg2 ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க இஸ் தட் ரைட் ஆர் ராங் அவங்க கொடுத்துருக்க ரைட்டாக தப்பா புக்கோ கைடோ வச்சுருந்தா அல்லது ஸ்கூலில் எழுதி போட்டிருந்தாங்கன்னா mg2 ப்ளஸோட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அது ரைட்டாக தப்பா mg2 ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க mg2 ப்ளஸ் தான் ரைட்டு ஏன்றதை நான் சொல்கிறேன் ரைட்டா mg2 ப்ளஸ் தான் ரைட்டு நீ mg3 ப்ளஸ் சொன்னியா அதுவும் ரைட்டு நீ சொன்னதும் ரைட்டு அவங்க சொன்னதும் ரைட்டு நீயும் ரைட்டு அவங்களும் ரைட்டு 2 பேருமே ரைட்டு தான் ரைட்டா நான் தான் சொன்னேன் என்னோட கொஷின் நினைக்கிறேன் mg3 ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ராங் நான் இப்போ சொல்கிற மாதிரி கவனி அதாவது நான் உங்ககிட்ட நல்லா கவனி எல்லா கோட்டையும் அழிச்சிரு ரைட்டா எல்லா கோட்டையும் அழிச்சிரு இப்போ நான் சொல்கிறத மட்டும் கவனி நான் என்ன கேள்வி கேட்குறேன் பாரு இந்த 4 பேரில் ரைட்டா இந்த 4 பேரில் யாருக்கிட்ட இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம் who is going to have the highest ionization energy mgயா mg ப்ளஸ்ஸா mg2 ப்ளஸ்ஸா mg3 ப்ளஸ்ஸா who is going to have a highest ionization energy நீ சொல்லு நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் வச்சு கரெக்டாக சொல்லு mg3 ப்ளஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் எந்த தப்புமே இல்லை நீ சொன்னதில் 200% I give you a mark 200% it's a right answer mg3 ப்ளஸ்க்கு தான் highest ionization energy mg3 ப்ளஸ் மனசு மாறாத mgயை விட mg ப்ளஸ்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம் இது கூட mg3 ப்ளஸ் தான் ஆன்சர் mg3 ப்ளஸ்லேருந்து நீ எலக்ட்ரான் எடுக்கிறது தான் கஷ்டம் ரைட்டா கவனி இப்போது நம்மளோட கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க நல்லா கவனி நம்ம கொஸ்டினில் ஒரே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க என்ன ட்விஸ்ட் மெக்னீஷியம் இந்த மாதிரி ஒரு அயன் அதாவது மெக்னீஷியம் என்னவா மாறிச்சான் mg ப்ளஸ்ஸாக மாறிச்சு mg ப்ளஸ் mg2 ப்ளஸ்ஸாக மாறுது mg2 ப்ளஸ் mg3 ப்ளஸ்ஸாக மாறுது which step கவனிச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னு which step will have நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க in our question they have asked in which step எந்த ஸ்டெப்பில் ரைட்டா யாழினியன் சார் இஸ் பிஸிடா he will come definitely வருவாங்க ரைட்டா ரைட் which step இங்கே என்ன கேட்டிருக்காங்க which step ஒரே ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ண ஒரே ஒரு நிமிஷம் 1 செகண்ட் ரைட்டா ஸோ கவனி ட்விஸ்ட் எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தியா லட்டில் வச்சா நினச்சியா ட்விஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்சுருக்காங்க லட்டில் வைக்கல ஸ்டெப்பில் வச்சுருக்காங்க ரைட்டா கவனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு விச் ஸ்டெப்பு இதில் எந்த ஸ்டெப் அதிகம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட்டா திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப் திஸ் இஸ் தேர்ட் ஸ்டெப் கரெக்டா இப்போ நீ சொல்லு
இதில் எந்த ஸ்டெப்பு இதில் எந்த ஸ்டெப்பில் அதிகமான வேல்யூ இருக்கும் இதில் எந்த ஸ்டெப்பில் அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் இதில் எந்த ஸ்டெப்பு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் தேர்ட் ஸ்டெப் சி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் என்ன அப்படின்னா ரைட்டாக கவனி வாட் எவர் யூ செட் தட் இஸ் ஓகே அதாவது யார் சொல்லிட்டு இருக்கா சண்முகவல்லி உங்களோட கான்செப்ட் அது எல்லாமே ரைட் ஓகே ஐ அக்செப்ட் இட் ரைட்டா அவங்க ரொம்ப டீப்பாக வேறு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது கம்ப்ளீட்லி ஃபில்டு எஸ் இதுலேருந்து எடுக்கிறது கஷ்டம் கரெக்டு தான் அதை தான் ஆன்சரும் சொல்கிறாங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கேள்வி எந்த அயான்னு கேட்கல they didn't ask which ion எந்த அயான்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம்னு கேட்கல they are simply telling that which ஸ்டெப்புன்னு கேட்டிருக்காங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க which ஸ்டெப் அவ்வளோதான் சண்முகவல்லி நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் இதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம் ஐ அக்செப்டட் நீங்கள் எம்ஜியில் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து 10 ஓகே அது வந்து கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபில்டாக இருக்கும் யார் ஹீலியம் மாதிரி இருக்குமா நியான் மாதிரி இருக்கும் தட் இஸ் ரைட் ஓகே எல்லாமே கரெக்டு தான் பட் கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்குறப்ப ஸ்டெப்பை கேட்டிருக்காங்க ஸ்டெப்பு கேட்டனால இதுலேருந்து எடுக்கிறது தானே கஷ்டம் Mg2+லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டம் நீங்கள் சொன்னது ரைட்டு தான் அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க இதிலிருந்து இதுக்கு மாத்திரம் இந்த தேர்டு ஸ்டெப்புக்கு தான் அதிகமான எனர்ஜி ரைட்டா அதான் ரைட்டா ஒரு வார்த்தையில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாரு சிம்பிளி அதாவது நான் மனப்பாடம் பண்ணிட்டு போகிறவனுக்கு இதை பற்றி பிரச்சனையே இல்லை இந்த கொஷினை மனப்பாடம் பண்ணி எழுதிட்டானா Mg2+ அப்படின்னு எழுதிட்டு போயிடுவான் ஆனால் மனப்பாடம் பண்ணுறது கிடையாது நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் மெதுவாக பண்ணுறோம் ரைட்டா கிருத்திகா என்ன சொல்கிறீங்க ரைட் எஸ் அதான் தேர்ட் ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு Mg2+லேருந்து 3+க்கு மாறுது அவ்வளோதான் Mg3+லேருந்து எடுக்கிறதும் கஷ்டம் தான் கீழே போக மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப சுதாரிப்பாக இருப்பாங்க தே வில் பி வெரி கேர்ஃபுல் நம்மளோட ப்ரோட்டான்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து எலக்ட்ரான்ஸை கொடுக்க விரும்ப மாட்டாங்க ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குவாங்க ஸோ தட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை ரைட்டா கிளியரா புரிஞ்சுதா இஸ் தட் கிளியர் ஸோ அப்போ ஆன்சர் என்னது Mg2+. ஆன்சர் என்னது என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரு Mg2+, எனர்ஜி ரிமூவ்டு ஃப்ரம் அதாவது will be more right இப்போ now tell me that இந்த 4 பேர்ல யார் சைஸ்ல பெருசா இருப்பா who is going to be bigger ரைட்டா who is going to be bigger பேலாம் பண்ண வேணாம் இப்போ நீங்கள் பே பண்ணியா பார்க்குறீங்க you are just seeing by free தானே this is a free live no need to pay நீங்கள் பேலாம் பண்ண தேவையில்லை இங்கே இருக்கிறதுல யார் பெருசு who is the bigger one who is the bigger who is the bigger Mg is the bigger ரைட்டா Mg தான் bigger ரைட்டா Mg தான் என்னது bigger ஏன்னா அசால்ட்டாக Mg இருந்துச்சு Mg அசால்ட்டாக இருந்தனால தான் என்ன பண்ணிட்டாங்க ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிட்டாங்க உடனே Mg சுதாரிச்சு எலக்ட்ரான்ஸை பக்கத்தில் கொண்டு வந்துருச்சு அடுத்து என்னது திருப்பி இன்னொரு எலக்ட்ரான் எடுத்தானே இன்னும் பக்கத்தில் அதுக்கடுத்து இன்னும் பக்கத்தில் இருந்துச்சு ஸோ whenever the positive charge increases கவனி positive charge increases ரைட்டா positive charge increase ஆச்சுன்னா ionization energy see எவ்வளோ கேள்வி இருக்கு பாரு நம்ம ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது எவ்வளோ விஷயம் இருக்கு பாரு அதான் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் ரைட்டா when positive charge increases ionization energy positive charge increase ஆச்சுன்னா ionization energy என்னாச்சு positive charge increase ஆச்சுன்னா size decreases அப்போ ionization energy size கம்மியாச்சுன்னா ionization energy increases அப்போ சைஸும் ionization எனர்ஜியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சைஸு குட்டியாச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் என் பக்கத்தில் இந்த பெண்ணெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியே எலக்ட்ரான்ஸ் பக்கத்தில் வந்துடும் எலக்ட்ரான் பக்கத்தில் வந்துச்சுன்னா என்கிட்ட நீ அவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரான் எடுக்கவே முடியாது ரைட்டா ஸோ தட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ரைட் இப்போ when negative charge increases size என்னாகும் okay we'll go for example one small example I will give you ரைட்டா fluorine எடுத்துக்கலாம் chlorine எடுத்துக்கலாம் we'll go with chlorine இருக்கு Cl minus 17 proton electron also 17 proton 18 electron 17 19
17 20 17க்கு 17 அதுதான் எப்பயுமே கரெக்டான விஷயம். இன்கேஸ் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் அதிகமாக போயிடுச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் தே ஆர் வெரி நொட்டோரியஸ், பயங்கர சேட்டை பிடிச்சவனுங்க. அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. ரைட்டா, அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, ரிப்பல்ஷன் வில் பி மோர். அதாவது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக குளோரினுடைய படைப்பு இயற்கையிலே பை நேச்சர் குளோரினுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவுட்டர் மோஸ்ட்டில் நீ 7 எலக்ட்ரான்ஸ் வச்சுட்டு பேசாமல் இருக்கணும். அவுட்டர் மோஸ்ட்டில் 7 எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கணும். சரி, நீ ஆசைப்படுறியா, போ ஹாலஜன்ஸ் மாதிரி, அதாவது நோபல் கேஸ் மாதிரி மாறணுமா, ஒரு எலக்ட்ரானை வாங்கி 8 அதோட அமைதியாக இருக்கணும். 18 வந்தானே பேசாமல். அதுக்கு அடுத்து நீ பாட்டுக்கு உட்காந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இன்னொரு எலக்ட்ரான் வாங்கினேன்னா இந்த கொஞ்சோண்டு இடத்துக்குள்ள அதிகமான எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இந்த எலக்ட்ரான்ஸ்க்கும் ரிப்பல்ஷன், இவங்களுக்கும் ரிப்பல்ஷன், இடமே இல்லாமல் லாட் ஆஃப் ரிப்பல்ஷன்னால they always go high. ரைட்டா அவங்க என்ன, always go high. ரைட்டா, ரைட், ஆல்வேஸ் கோ ஹை. ரைட்டா, சரியா, ரைட். சிம்பிள் திங். நான் என்ன சொல்கிறேன், அந்த மெசேஜை நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக அன்வான்டாக நிறையா இருக்குது பார்த்தியா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் அண்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவங்களோட மெசேஜ் உனக்கு வராது. ஸோ அதை பண்ணிட்டேன்னா உனக்கு யார் ஆக்சுவலாக படிக்கிறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் நல்லா ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் மட்டும் என்ன அப்படின்னா மெசேஜ் பண்ணுவான், அதை மட்டும் நீ பார்க்கலாம். ஸோ கைண்ட்லி டூ தட். ரைட்டா, ப்ரோட்டான்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எஸ், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுவான், படபடன்னு பெருசாகிடுவான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே, வேர் இஸ் மை ஸ்டேட்மெண்ட், whenever negative charge increases, size increases, ionization energy என்ன ஆக போகுது, குட் சூப்பர், ionization energy decreases. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஆல்ரெடி ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்மளே போய் கலகத்தை தான் உண்டு பண்ண போகிறோம். அயனைசேஷன் எனர்ஜிங்கிறதே ஒரு கலகத்தை உண்டு பண்ணுறது. ஒருத்தருக்கு ஒரு எலக்ட்ரானை பிடிங்கிட்டாரு, அவங்களே தள்ளு முள்ளாடி வெளியே வர ரெடியாக தான் இருக்காங்க. அவங்களே சண்டை போட்டு வெளியே வர ரெடியாக இருக்காங்க. தம்பி வாப்பா அப்படின்னு சொன்னால் அவனாக வந்துடுவான். நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக தூக்கிட்டு வந்துடலாம். ரைட்டா, சிம்பிள். அப்போது திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, பீரியட், group, size along the period என்னது, ஐனா ionization. along the period size decreases. ரைட்டா, along the period size டே இது ஒன்று போதும், உன்னை பயங்கரமாக எங்கே போனாலும் நீ பயங்கரமாக ஈஸியாக மாஸ் பண்ணிடலாம். நீ இதெல்லாம் எழுதி வச்சு இதெல்லாம் சூப்பராக உன் மைண்டில் வச்சுக்கிட்டேன்னா உன்னை பார்த்து உலகமே மிரண்டுரும், பயந்துரும். அயனைசேஷன் எனர்ஜி சைஸ் கம்மியாச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ், சைஸ் பெருசாச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ரைட்டா, ரைட், சரியா, ரைட், ஓகேவா, கிளியரா? ஓகே, கிளியர். That is centrifugal force. ரைட்டா, தமிழ் மீடியம், யா ஓகே, தமிழில் நான் சொல்கிறேன். தமிழ் மீடியத்துக்கு நோட்ஸ் இல்லை, நான் தமிழில் சொல்கிறேன். ரைட்டா, ஓகே, ரைட். பீரியட் அப்படின்னா along the period அப்படின்னா தொடர். ஐயோ, அயனைசேஷன் எனர்ஜிக்கு தமிழில் எனக்கு அயனைசேஷன் எனர்ஜிக்கு தமிழில் எனக்கு மறந்து போச்சு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ரைட்டா, ரைட், ஞாபகம் இருக்கா? என்னவா ஆளே காணோம், பாதி நாள் எங்கே போனீங்கன்னே தெரில, எங்கேயாவது போயிட்டு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா. நானும் ராஜ்குமார்லாம் அப்பப்போ சொல்லுவேன், சார் என்ன சார் நம்மளால் காணவே காணோம் அப்படின்னு. நீங்கள் இருந்தால் தான் தமிழ் மீடியன்ற ஒரு நினைப்பே இருந்துச்சு, நீங்கள் இல்லாதனால நாங்கள் அதை விட்டுட்டோம் அப்படியே. சரியாப்பா, இந்த கொஷின் பார்த்தாச்சு. ஸோ இப்போ சைஸ் பார்த்தோம், எதுக்கு சைஸ் பார்த்தோம், அடுத்த கொஷினுக்கு அது தேவைன்னு நினைக்கிறேன். அதான் சரி, ரைட். அயனைசேஷன் எனர்ஜி பார்த்துட்டோம். ரைட், நான் அப்படியே கான்செப்டை சொல்லிட்டே வரேன், அப்புறம் புக் பேக் நம்ம கடகடன்னு ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா, ரைட்.
இப்போ வந்து அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோம். இப்போது புக் பேக்கில் ஒரு கொஷின் இருக்குது. என்ன கொஷின்னா, இந்த அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தியா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானின் அமைப்பு, எலக்ட்ரானை நம்ம எழுதுகிறோம்ல ஒரு நம்பர்ஸ் எல்லாம் போட்டு 1s2 2s2, அது கூட அயனைசேஷன் எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணுமா? ஓ மை காட், ஓ மை காட், வேறு லெவலில். அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அஃபெக்ட்ஸ் த அயனைசேஷன் எனர்ஜி, ரைட்டா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இல்லை, மிக விஷயம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாதிக்க போதான், ரைட்? ஸோ ஒரு நோட் எடுத்து யார் யாருக்கெல்லாம் தெரியும், நான் ஃபஸ்ட் எழுதுறேன்னா நீ ஃபஸ்ட் எழுதுறேன்னு பார்க்கலாம், ரைட்டா? உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீனும் எழுது நானும் எழுதுறேன், ரைட்டா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதலாம், ஓகேவா? அயனியாக்கு ஆற்றல், எஸ் எஸ், ஓகே, குட் குட், அயனைசேஷன் எனர்ஜி ஞாபகம் வந்துச்சு, ரைட்டா? ஸோ நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு காம்படிஷன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், இந்த 10 பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். யார் ஃபஸ்ட் எழுதுறாங்கன்னு பார்க்கலாம். நான் போய் சொல்ல மாட்டேன், நீனும் போய் சொல்லக்கூடாது, ரைட்டா? பார்க்கலாமா? லித்தியம்லேருந்து 1s2 2s2 அப்படி எழுதணும், ரைட்டா? லித்தியம்லேருந்து எழுத போகிறோம், ரைட்டா? 1s2 2s1. பெரிலியம் 1s2 2s2. பெரிலியம்க்கு அடுத்து போரான் 1s2 2s2 2p1. கார்பன். ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தேன்னா நீ இதெல்லாம் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்லி ஃபில்டு ஹீலியம். ஆனால் ஹீலியம் நியான் போடுறதுக்கு டைம் ஆகும்ல, போட முடியாது. 2p6. பெரிலியம், கார்பன், ஐயோ மறந்து போச்சே, நைட்ரஜனா, நைட்ரஜன் 1s2 2s2 2p3. அடுத்து ஆக்சிஜன் 1s2 2s2 2p4. ஃப்ளூரின் 1s2 2s2 2p5. நியான் 1s2 2s2 2p6. நான் முடிச்சிட்டேன். யார் யாரெல்லாம் முடிச்சிங்க? ஓ, என் கூட ஆன்சர் வேறு பண்ணுறீங்களா டைப் பண்ணி? பரவாயில்லடா, எழுதுறத விட டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். குட் 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 குட், சரியா? குட். அயனியாக்கு ஆற்றல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்திரா தேவி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருக்குது, அதை மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ரைட்டா? அதை மட்டும் பாருங்கள், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு புரிஞ்சிடும், ரைட்டா? ஆல்ரெடி ஃபினிஷ்டா? ஓகே, ரைட், சரியா? சரி, கவனிங்க, சரியா? லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். டெல் மீ, அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு இதில் அதிகம்? ஹூ இஸ் கோயிங் டு ஹேவ் மோர் அயனைசேஷன் எனர்ஜி? அயனைசேஷன் எனர்ஜி இவங்களில் யாருக்கு அதிகம்? மேகவர்ஷினி காட் இட், ரைட்? ஓகே, சொல்லு பார்க்கலாம். அயனியாக்கு ஆற்றல் இதில் யாருக்கு அதிகம்? அயனைசேஷன் எனர்ஜி, ஹூ இஸ் கோயிங் டு ஹேவ் அ மோர் அயனைசேஷன் எனர்ஜி? நோ ரோஸ், நோ ரோஸ், யோசிச்சு சொல்லுங்கள். பெரிலியமா? ஏய், மொத்தமாக இங்கே இருக்க இந்த கேங்குக்கு சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நியான் தானே கம்ப்ளீட்லி ஃபில்டு, நியான் தானே. நியான் யார்? நம்மளோட நோபல் கேஸ். அப்போ நியானுக்கு அடுத்து அதிகமாக இருக்குன்னா அது ஃப்ளூரின், அதுக்கு கம்மியாக, கொஞ்சம் கம்மியாக. ஃப்ளூரினோட கம்மியாக ஆக்சிஜன், அதுக்கு கம்மியாக நைட்ரஜன், கம்மி. அப்போ மேலேருந்து கீழே அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ், ரைட்டா? மேலேருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ரைட்டா? இவங்களுக்கு தான் மோஸ்ட் ஹையஸ்ட்டு, ரைட்டா? இன்க்ரீசஸ், அப்படி தானே பார்த்தோம்? இது வந்து பீரியட், ஒரே பீரியடில் இருக்காங்க, அப்போ இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்டா? ரைட், இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ இவங்களுக்கு தான் ஹை, இட் வில் ஹாவ் ஹை. இது லோ, மேலே லோவாக இருக்கும், கரெக்டாக? ஸோ என்னது, அப்போ ஆர்டர் இப்படி தான் வரப்போகுது, எந்த மாற்றமும் இல்லை, மேலேருந்து இந்த ஆர்டரில் வருது. ஆனால் பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ட்ரா திஸ் இன் அ பாக்ஸ், ரைட்டா? இவங்க எல்லாரையும் பாக்ஸ் கான்ஃபிகரேஷனில் போட போகிறேன், ரைட்டா? அதுலேயும் குறிப்பாக இந்த அவுட்ரு மோஸ்ட்டை மட்டும் போடுறேன், முன்னாடி இருக்கிறதெல்லாம் போடலை, இந்த அவுட்ரு மோஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேன் ஃபார் த ஈஸி கன்வீனியன்ஸ்க்காக, ஓகேவா? ரைட், அவுட்ரு மோஸ்ட் மட்டும் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் டைமு எல்லாத்தையும் எழுதுறதுக்கு. ஸோ அதனால் அவுட்ரு மோஸ்ட் மட்டும் போட்டுக்கிறேன்.
நான் கரெக்டாக போடுறேன்னு மட்டும் பார்த்து சொல்லு. மேபி நான் கூட தப்பு பண்ணலாம். Tell me whether I have done everything correct or not. Is it right? Whatever I am doing. நான் எழுதுறது ரைட்டா? நான் எழுதியிருப்பது அனைத்தும் சரியாக எழுதியிருக்கேனா கரெக்டாக எழுதியிருக்கேனா? Is that right or wrong? ஃபிசிக்ஸ் பற்றி நீ ஆல் இண்டியன் சார்ட்டை தான் கேட்கணும். கெமிஸ்ட்ரியில் கேட்டால் கூட பரவாயில்ல. ஃபிசிக்ஸ் பற்றி எனக்கு எப்படி தெரியும்? ரைட்டா? ஃபிசிக்ஸ் எனக்கு தெரியல. ஆல் இண்டியன் சார்ட்டை கேளுங்க. ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே. ஏய் தப்பா? நான் எழுதுனது தப்பா? ரியலி? நிஜமாகவே தப்பா இருக்கு? என்ன தப்பா இருக்கு? Tell me what is the mistake? Is that mistake? Yes. Super. Good. எதெல்லாம் தப்பு? இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. இதெல்லாம் இல்லை, இது ரைட்டு தான். இது வந்து நான் போட்ட மெத்தட் தப்பு, இதுவும் தப்பு தான். நான் எழுதின மெத்தட் தப்பு. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒரு தடவை மாற்றிக்கிறேன். ரைட்டா? இதெல்லாம் நான் வாயில் சொன்னால் உனக்கு புரியாது. பட் நான் தப்பு பண்ணியிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஓகே, இது நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு உனக்கு நெக்ஸ்ட் டைம் தெரியும். 2 எலக்ட்ரான்ஸ்னால் 1 2. என்ன ரூல் அது? வாட் இஸ் தட் ரூல்? ரைட்டா? அது என்ன ரூல்? இதுவும் சொல்லிக் கொடுங்களா இந்திரா தேவி? இன்னைக்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களே, எனக்கு சொல்லிக் கொடுக்காமே இருக்க முடியல. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய டாப்பிக்கே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா? அதில் இது எல்லாமே இருக்குது. ஏற்கனவே நான் எல்லாமே டீட்டெயிலாக மணிக்கணக்காக நடத்தியிருக்கேன். நீங்கள் 2 டைம்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு கூட அதெல்லாம் பார்க்கலாம். இது என்ன ரூல்? எஸ், ஹன்ஸ் ரூல், ஹண்ட் விதி. ஹண்ட் விதிப்படி என்ன அப்படின்னா, டப்பா இருந்துச்சுன்னா டப்பாவில் எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் போட்டதுக்கு அப்புறம் தான், எல்லா டப்பாலையும் ஒரு எலக்ட்ரான் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து என்ன பண்ணணும், நம்ம பேரிங்கே பண்ணணும். ரைட்டா? ரைட். எப்போயும் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? சரிடா, ரைட்ரா, விடுங்கடா. ஓகே ரைட். நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன். நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் தானே பார்க்கணும். ரைட்? இதெல்லாம் தெரியும், ஆனால் எல்லாத்துக்கும் தெரியாதுல்ல, அதுதான், அதனால தான். ரைட்டா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, புக் பேக் தான் பார்க்குறோம். புக் பேக்கில் இருக்க ஒரு கொஷின் தான், அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அஃபெக்ட்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்காக கவனி. இப்போ நார்மலாக என்ன சொன்னாங்க, அயனைசேஷன் எனர்ஜி டவுன் த குரூப் டிக்ரீசஸ், அப்படி தானே சொன்னாங்க. டவுன் த குரூப் இன்க்ரீஸ், அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ். பீரியட் தானே இது, பீரியடில் இன்க்ரீஸ் ஆகுது. பட் என்ன சொல்கிறாங்க, இந்த பெரிலியம் வந்து கொஞ்சம் கிருத்தவம் பிடிச்சவனா, கொஞ்சம் வித்தியாசமான. அதே மாதிரி இந்த நைட்ரஜனும். ஏன் இந்த பெரிலியமும் நைட்ரஜனும் வித்தியாசமாக இருக்கு? நீ அவங்களோட கான்ஃபிகரேஷனை பாரு. அவங்களோட கான்ஃபிகரேஷன் பாக்ஸில் அதிகபட்சம் 2 எலக்ட்ரான் இருக்கணும். இவங்ககிட்ட 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த பாக்ஸில் ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும், பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டால்களும் முழுமையாக நிரம்பிய ஆர்பிட்டால்களும் எப்பயுமே அதிகமான ஸ்டேபிளாக இருக்கும். நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்க போகுது. they are going to have a stable configuration. அவங்களுக்கு அதிகமான ஸ்டெபிலிட்டி இருக்க போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, லித்தியமுக்கு அடுத்து யாருக்கு இப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தி? லித்தியமுக்கு அடுத்து யாருக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தி? இந்த டயக்ராம் படி நம்ம பார்த்தோன்னா லித்தியமை விட பெரிலியமுக்கு தான் அதிகம். கரெக்டா? சரி, பெரிலியமை விட போரானுக்கு அதிகமாக இருக்கணும். கரெக்டா? பெரிலியமை விட போரானுக்கு அதிகமாக இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, லித்தியமுக்கு அடுத்து பெரிலியம், பெரிலியமை விட போரானுக்கு கூட. காரணம் அதோட கம்ப்ளீட்லி ஃபில். லித்தியமுக்கு அடுத்து யார் வரா? போரான். போரானுக்கு அப்புறம் தான் பெரிலியம் வராங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் ஒன். சரி, பெரிலியமுக்கு அடுத்து யார்? அஸ் யூஷுவல் கார்பன். கார்பனுக்கு அடுத்து யார்? நைட்ரஜன் வரணும். கார்பனுக்கு அடுத்து என்ன வரணும்? நைட்ரஜன் வரணும். இப்போ பிரைட்னஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக தான்ப்பா இருக்குது. மகா உங்களுக்கு மட்டும்தான் இஷ்யூவாக இருக்கா? நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் சைடில். ரைட்டா? நைட்ரஜனுக்கு அடுத்து, கார்பனுக்கு அடுத்து நைட்ரஜன், நைட்ரஜனுக்கு அப்புறம் தான் ஆக்சிஜன் வரணும். ஆனால் கார்பனுக்கு அடுத்து நைட்ரஜன் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. அதனால என்ன ஆகுது நம்மளுக்கு? நைட்ரஜனுக்கு, கார்பனுக்கு அப்புறம் ஆக்சிஜன், கார்பனுக்கு அப்புறம் ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு அப்புறம் தான் நைட்ரஜன். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஸ்லைட்லி வேரியிங் பேஸ்ட் ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரைட்டா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனால் என்ன பண்ணுது, நம்மளோட அயனைசேஷன் எனர்ஜியில் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ அயனைசேஷன் எனர்ஜியில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் ஸ்டேபிளாக இருக்க காரணத்தினால there is a change in ionization energy. இது ஒரு புக் பேக் கொஷின். நம்ம பார்க்குறப்போ உனக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கொஷின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னது?
Electronegativity is the relative tendency of element present in covalently bonded molecule to attract the shared pair of electron. Right? Right? இது ஏன் ஓன் சேனல் இல்லை, இது வந்து இட் இஸ் அ காமன் சேனல். ஏன் ஓன் சேனல் வேறு. சரி, இப்போ இது நம்ம படிப்போம், இதை விடுங்க, ஒன் சேனல்லாம் அப்புறம் பார்ப்போம். குளோரின் இஸ் இன் பாண்ட் வித் அனதர் குளோரின். ரைட்டா? திஸ் இஸ் கோவலண்ட் பாண்ட். இது என்னது? கோவலண்ட் பாண்ட். ரைட்டா? இது என்னது? கோவலண்ட் பாண்ட். இந்த கோவலண்ட் பாண்டில் என்ன நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ் இன் திஸ் கோவலண்ட் பாண்ட்? இதில் இந்த குளோரினும் மோசமானவன், இந்த குளோரின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் தன்னை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான்? பயங்கரமான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குறான். அதே மாதிரி இந்த குளோரின் இந்த எலக்ட்ரான் தன்னை விட்டு போயிடக்கூடாது, இதுவும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது. ரெண்டு பேரும் ரைட்டா, ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க அடுத்தவங்க பக்கத்தில் இருக்க எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அந்த பிடிச்சி இழுத்துக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். பகிர்ந்து கொண்டுள்ள எலக்ட்ரானை ஒருத்தர் பிடிச்சிக்கிறதுக்குரிய எனர்ஜி தான் எனது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? ஓகே, ரைட், சரியா? அதுதான் எனது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். என்னாச்சு? ஓகே, ஸோ அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பற்றி சொல்லி பார்க்கலாம். எஸ், நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் த நம்மளோட ஸ்லைடில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை இப்போ இன்க்ளூட் பண்ண போகிறோம். எனக்கு சொல்லி பார்க்கலாம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா இஎன் சைஸு குட்டியாக இருந்தால் இஎன் எப்படி இருக்கும்? சைஸ் குட்டியாக இருந்தால் இஎன் எப்படி இருக்கும்? குவார்டர் லீவ் நான் நடத்திக்கிட்டே இருப்பேன். ராஜ்குமார் சொல்லுவான், சார் நடத்திக்கிட்டே இருப்பார், திரும்ப நடத்துவாங்க. அவன் இப்போ கூட சொன்னான் பாரு, என்ன சொன்னான்? இதெல்லாம் பாடம் நடத்துகிறப்பே நடத்திட்டீங்களே, இப்போயே நடத்துறீங்க. இந்த மாதிரி திரும்ப போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? திரும்ப போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே, ஸோ அதில் பார்க்கலாம். இது என்னென்ன? சைஸ் டிக்ரீஸ் ஆச்சு, அதாவது அளவு சைஸ் குட்டி ஆகிடுச்சுன்னா எலக்ட்ரானியம் பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ அவனும் குட்டியாக தானே இருப்பான். அப்போ என்ன பண்ணலாம்? என் சைஸு குட்டியாக இருக்குது, அப்போ என்கிட்ட எலக்ட்ரானை ஷேர் பண்ண வரவனோட எலக்ட்ரான் என்னோட ப்ரோட்டானுக்கு பக்கத்தில் இருக்கு. நான் குட்டியாக இருக்கேன்ல, அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது? இப்போ நான் பெருசாக இருக்கேன், அப்போ ஷேரிங் எப்படி நடக்குது? இங்கே நடக்குது. நான் குட்டியாக இருந்தேன்னா ஷேரிங் எப்படி நடக்குது? இப்படி நடக்குது. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா? அப்போ என்ன அர்த்தம்? சைஸ் டிக்ரீசஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். சைஸ் இன்க்ரீசஸ், EN டிக்ரீசஸ். ரைட்டா? சலிக்க நடத்துவார். ஆமாம், நடத்திட்டே இருப்பேன். ரைட்டா? ஓகே, 9th சயின்ஸ் வரல மேம் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள், யூ வில் டூ இட். ரைட்டா? ஓகே, ரைட், சரியா? சயின்ஸ் லைவ் எடுப்பாங்க, வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும், வருவாங்க. ஓகேவா? ரைட். ஓகே, ரைட், சரியா? இப்போ கவனி, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அலாங் த பீரியட், நான் இப்போ கொஸ்டின் மாதிரி அலாங் த பீரியட் EN எப்படி இருக்கும்? அப்போ உன் மைண்டில் என்ன வரணும்? திடீர்னு உங்ககிட்ட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி தம்பி இருக்கும் அப்படின்னு நான் கேட்குறேன். எங்கே? அலாங் த பீரியட். அப்போது மைண்டில் என்ன பண்ணணும்? அலாங் த பீரியட் சைஸ் எப்படி இருக்கும்னு யோசிக்கணும். அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீசஸ். அப்போ EN இன்க்ரீசஸ். ரைட்டா? EN இன்க்ரீசஸ். கரெக்டாக? அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீஸ் ஆக போகுது. சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா EN இன்க்ரீசஸ். அப்போ அலாங் டவுன் த குரூப் EN டிக்ரீசஸ். அப்போ நம்மளோட முக்கியமான ஸ்லைட் இருக்குல்ல, எழுதிடலாமா இதில்? ரைட். EN என்ன ஆக போகுது? சேம் அயனைசேஷன் எனர்ஜி மாதிரி தான், டிக்ரீசஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். சரியா? ரைட், சூப்பரா? ஓகே, சைஸ் ஓகே, வேறு லெவலில் ஆன்சர் போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன பார்த்தாச்சு. இப்போ பார், சூப்பரில். இப்போ பார், இப்போ இந்த சாப்டர் கடகடன்னு முடிய போகுது. இனிமேல் நம்ம நிறைய படிச்சிட்டோம்ல. how would you explain that fact that second ionization potential
is always higher than first ionization potential. What is this second and first? அதாவது முதல் எலக்ட்ரானுக்கு எடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜியை விட ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி எப்பயுமே அதிகமாக. என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் EN எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ரைட்டா? அதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க? ரைட்டா? ஃபர்ஸ்ட் இதை விட செகண்ட் இதுக்கு அதிகமாக. ஏன் பார்த்துடலாமா? இப்போ நம்ம பார்த்தோம் என்னது முதல் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண உடனே ஆட்டம் வந்து என்ன பண்ண சுதாரிச்சிடும். ஆனால் இதெல்லாம் போய் எக்ஸாம்பிள் எழுதிடாத, தயவு செஞ்சு இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுதிடாத. நிறைய பேர் நான் ஒரு வருஷம் பார்த்தேன் பாடம் எப்படின்னா, நான் என்ன பண்ணேன் புரியணுன்றதுக்காக நம்ம கதையெல்லாம் சொல்லி எழுதுவோம்ல, அது இப்படி வந்துச்சு, எலக்ட்ரான் ஓடி போயிடுச்சுடா, எலக்ட்ரானை பிடிங்கிட்டானு அவன் சொல்லிட்டான். chlorine came and theft the hydrogen electron, so ionization energy decreases. இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு பையன் எழுதி வச்சிருந்தான், ஒரு 21 கோவிட் பேட்ச்க்கு அப்புறம் நடந்த ஒரு எக்ஸாமில் ஒரு பையன் எழுதி வச்சிருந்தான். அப்படி தான் எலக்ட்ரானை திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு எழுதி வச்சேன். ஏன்டா கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான். சரியா? ரைட். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னது? மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அண்ட் minimum amount of energy required to remove an unipositive ion is called second ionization. Definition second ionization energy கொடுத்துருக்காங்களாம். செகண்ட் ionization எனர்ஜியோட டெஃபினிஷன் ரைட்டா? தாய் மாமா ஸ்டோரி அதெல்லாம் மோசம், அதெல்லாம் எவனாவது எழுதுனா என்ன ஆகுறது யோசிச்சு பாரு. பெரிய ஆளாக இருப்பான் போல என்ன ராஜ்குமார். ஆனால் இதை விட ஒரு பெரியவே இருக்கான். நான் வந்து லாஸ்ட் இயர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறப்ப 11th கிளாஸ் டீச்சராக இருந்தேன். 11th கிளாஸ் டீச்சர் இருந்ததுனால இங்கிலீஷ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு பையன் பேராகிராஃப் எழுதியிருந்தான், பயங்கரமாக எழுதி, கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 பக்கம் எழுதியிருந்தான். ஒன் வேர்டு எல்லாம் தப்பு, எல்லாமே தப்பு. ஆனால் பேராகிராஃப் மட்டும் வேறு லெவல் எழுதியிருந்தான். என்ன தான் எழுதியிருக்கான்னு நான் வாசித்து பார்க்குறேன், ஃபுல்லாக தங்கிலீஷில் இருக்குது. பார்த்தா அப்படியே சினிமா பாட்டு அவன் பாட்டுக்கு எழுதி வச்சுருக்கான். அவன் பாட்டுக்கு அவனுக்கு பிடிச்ச ஒரு சினிமா பாட்டு எழுதியிருக்கான். ஊடால அங்கங்கே மாறுது. நான் திருத்துற பேப்பர்லேயே ரொம்ப விசித்திரமாக நான் பார்த்தேன். 2.5 பக்கத்துக்கு அவனுக்கு தெரிஞ்ச பாட்டை ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கான். ஹெட்டிங் போட்டுட்டான். அதேடா ஹெட்டிங் 11th ஸ்டாண்டர்டில் த போர்ட்ரேட் ஆஃப் த லேடி இருக்கா, போர்ட்ரேட் ஆஃப் த லேடி 11th 12th ஏதோ ஒரு ப்ரோஸ் போர்ட்ரேட் ஆஃப் த லேடி தான் நினைக்கிறேன். அதுக்கு அவன் எழுதி வச்சுட்டான். பாட்டு எனக்கு மறந்து போச்சு. இதில் 3 ஒரு பாட்டு இல்லை, அங்கே 2 லைன் ஒரு பாட்டா அவன் பாட்டுக்கு எழுதி வச்சிருக்கான். பிடிச்சி அட்டி வெள்ளுன்னு எழுத்து அட்டி வாங்கினான் பயங்கரமாக. அந்த மாதிரி அவன் பாட்டுக்கு எழுதிருந்தான். 11th தான் இருக்குது. ரைட்? நான் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருந்தப்போ எழுதிருந்தான். இந்த கெமிஸ்ட்ரி கதை இதை எழுதுவானுங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்லுவேன், டே படிச்சுட்டு நான் சொன்னதை யோசிச்சு அதை எழுதுறேன் அப்படின்னா பதிலுக்கு என்கிட்ட வந்து பேசுவான். என்ன தெரியுமா சொல்லுவேன், பேப்பர் திருத்தி ஏன்டா அப்படி பண்ண, நீங்கள் தானே சொன்னீங்க கவனிச்சு எழுதுன்னு. நான் கவனிச்சு எழுதுனா மார்க் போட மாட்டேங்க. டே நான் இன்றைக்கி மார்க் போட்டாலும் பப்ளிக்கில் போட மாட்டாங்கடா, கவனிச்சுட்டு அதை படிச்சு எழுதுறான்னா பயங்கரமாக காமெடி பண்ணுவானுங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பானுங்க. சார் நான் சார் நீங்கள் சொன்னதை எழுதுனா கூட மார்க் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பயந்து பேசிகிட்டே இருப்பானுங்க. ஸ்டோரி சொல்லும்போது நல்லா புரியுதுன்னு, ஆனால் அதை எழுதுகிறப்ப புரியலை. நான் அதான் ஸ்டோரி சொல்லிவிட்டு இதில் பண்ணுவேன், இதில் சொல்கிறப்ப புரிஞ்சிருப்பேன். பாரு, இங்கே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அயனைசேஷன் எனர்ஜி டெஃபினிஷன் என்னது? எனர்ஜி required to remove the most loosely bounded electron from the outermost அல்லது valence shell of an isolated gaseous atom. வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறது. செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்னது? செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜினா ரெண்டாவது எலக்ட்ரானை யார் மண்டையிலேருந்து எடுப்பீங்க? டெஃபினிஷன் தப்பா? சரி, ஏதாவது தப்பாக சொல்லியிருப்பேன், விட்டுரு ஒரு வார்த்தை. சரியா? ரைட். யார்கிட்டேருந்து நம்ம ரெண்டாவது எலக்ட்ரான் எடுக்க முடியும்? மண்டை மேலே யார் கொண்டை வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம எடுக்க முடியும். ரைட்டா? என்ன கொண்டை வச்சுருக்கணும்? ஒரு கொண்டை இருக்கணும், ஒரே ஒரு ப்ளஸ். ரைட்டா? ஒரே ஒரு ப்ளஸ். அப்போ ப்ளஸ். சரி, மைனஸ் இருக்கலாமா? செல்மி ஏன் மைனஸ் இருக்கலாமா? யாராவது ஒருத்தவங்க மைனஸ் இருக்கலாமா? டெல்மி மைனஸ் இருக்கலாமா? டெல்மி வெதர் மைனஸ் கேன் பி தேர் ஆர் நாட். மைனஸ் இருக்கலாமா? மண்டை மேலே நான் கொண்டை தானே சொன்னேன். அப்போ அந்த கொண்டை மைனஸ் கொண்டையாக இருக்கலாமா? எஸ் ஆர் நோ? இட் இஸ் நோ. எஸ். அயனைசேஷன் எனர்ஜின்னு அதாவது எலக்ட்ரானை எடுக்கலாம். அதாவது மைனஸ் கொண்டை வச்சுருக்கவங்க மண்டையிலேருந்து எலக்ட்ரானை எடுக்க முடியும். ஆனால் டெஃபினிஷன் அப்படி வந்துடாதுல்ல. டெஃபினிஷன் என்னது? அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னது? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கவங்க கிட்ட. அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா முதல். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது என்னது? ஏற்கனவே பாசிட்டிவ் கொண்டை வச்சுருக்கவன், பாசிட்டிவ் கொண்டை ப்ளஸ் கேட்டையான், ப்ளஸ் சார்ஜோட மண்டையிலேருந்து ப்ளஸ் சார்ஜில் இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறோம் பார்த்தியா?
அதுதான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, ரைட்டா? அதுதான் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இது என்ன அப்படின்னா இங்கே வந்து தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆகிடும். நீங்கள் எலக்ட்ரான் எடுக்கிறேன்னா அடிஷ்னலாக இருக்க எலக்ட்ரானை ஃபஸ்ட் எடுப்பேன், அதுக்கப்புறம் அவனோட எலக்ட்ரானு, அதுக்கப்புறம் தான் அவனோட, அது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி மாதிரி ஆகிடும், ரைட்டா? ரைட். ஸோ அப்போ பாரு, எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron, இங்கே தப்பாக இருக்குது, ரைட்டா? required to remove an electron from unipositive cation. ஒரே ஒரு கொண்டை வச்சிருக்கமே, ஒரு கொண்டை வச்சிருக்கேன். கிரவுண்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்கிறேன், இந்த வரையங்க. யூனிபாசிட்டிவ் அயான் இஸ் கால்டு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சரி, இருந்துட்டு போங்க. கேள்வி என்னது, ஏன் செகண்ட் அதிகமாக இருக்கு? இப்போ பாரு, the total number of electrons is less in cation. அதாவது mgயா இருக்கப்ப 12 புரோட்டான் 12 எலக்ட்ரான் வச்சுருந்தானா, mg ப்ளஸ்ஸாக மாறணும், ஒரு கொண்டை வந்தோடனே 12 புரோட்டான் 11 எலக்ட்ரான் ஆகிடுச்சு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் லெஸ் இன் கேட்டயான். கேட்டயானில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு த புரோட்டான். அப்போ புரோட்டானோட என்ன பண்ணிடுச்சு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாகிடுச்சு. தேர்ஃபோர் effective nuclear charge. effective nuclear charge முன்னாடி படிச்சோமா, attractive force towards the valence shell. valence shell மேலே இருக்கக்கூடிய attractive force எப்படி இருக்க போகுது, தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்குமா? முன்னாடி இருந்ததை விட இப்போ சுதாரிச்சுட்டானுங்க, பயங்கர ஃபோர்ஸாக பிடிச்சிக்குவாங்க. அப்போ the effective nuclear charge of a cation is higher than the neutral atom. நியூட்ரல் ஆட்டமும் கிரவுண்ட் ஸ்டேட்டும் ஒன்று தான். கிரவுண்ட் ஸ்டேட்னா இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட், அமைதியாக இருப்பான் தனித்த நிலையில், ரைட்டா? அப்போ அதான் இதோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் எழுதாத, இதோடு எழுதிக்கோ, ரைட்டா? ஸோ தஸ் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகுது, இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் ஆன்சர். என்னன்னா இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? புரோட்டான் எலக்ட்ரானோட புரோட்டான் அதிகமாக இருக்குது. ரெண்டு காரணம் தான். எலக்ட்ரானோட புரோட்டான் அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ரீசன். இந்த காரணத்தினால, இதன் விளைவாக, இந்த அசஷன்னால ரீசன் என்னது, அதுக்கு அடுத்து போச்சுடா, இதனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான், ரைட்டா? தட்ஸ் இட், தட்ஸ் த ஆன்சர். ஸோ இதே இதோட ஆன்சர். The electronic configuration of an atom is one of the important factor which affects the ionization potential. முடிச்சிட்டோமா? இந்த கொஷின் ஆல்ரெடி முடிச்சிட்டோமா, ரைட்டா? ஏன் எல்லாத்துக்கும் எம்ஜி எடுக்கிறோம், அதை நம்ம பார்த்தனால எம்ஜி எடுக்கிறோம். உனக்கு என்ன வேணும், அடுத்து உனக்கு என்ன ஆட்டம் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதை எடுத்துடலாம். என்ன ஜெனிஸ்தா, ஜெனி, அடுத்து உங்களுக்கு என்ன ஆட்டம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இப்போயே போட்டு வைங்க. அடுத்த எக்ஸாம்பிள் அந்த ஆட்டம் எடுத்துக்கலாம். சின்ன ஆட்டமாக சொல்லுமா, பெரிய ஆட்டமாக சொல்லிடாதீங்க, ரைட்டா? சும்மா தான் எம்ஜி சும்மா கிடைக்கணும். குளோரின் எடுக்கணுமா, ரோஸ்க்கு குளோரின் வேணுமா, ரைட், குளோரின் எடுப்போம். ஜெனிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், ஜெனி எடுத்து. இந்த கொஷின் ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட், ரைட்டா? இது நீ அழகாக ஈஸியாக படிச்சுக்கலாம், ரைட்டா? இது நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு, சரியா? ஓகே. பாலிங் ஸ்கேல் நான் இப்போ சொல்ல மாட்டேன். பாலிங் ஸ்கேல் வி வில் பி டிஸ்கஸிங் அட் த 5 மார்க் செஷன், ரைட்டா? பாலிங் ஸ்கேல் வந்து டெரிவேஷன், அதை நான் தனியாக சொல்கிறேன் ரேடியஸ். ஆனால் அது ரொம்ப ஈஸி, அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை, ரைட்டா? எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்க்கல, வரேன் எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்ப்போம், ரைட்டா? ஏஆர், ஓ ரைட்டா, ஓகே. ஆக்சிடேஷன் இன்னும் முடிக்கல, ஃபுட் பேங்க் வரேன் முடிச்சிடு, கண்டிப்பாக சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம், ரைட்டா? ஓகே, சூப்பராக ஞாபகம் வச்சுருக்கேன். இன் வாட் பீரியட் அண்ட் குரூப் இசட் வில் பிகம்? 118 நம்ம பீரியாடிக் டேபிளில் கடைசியில் இருப்பான். கடைசி பீரியட் என்னது? 7வது பீரியடு. கடைசி குரூப் என்னது? 18வது குரூப். அதனால் அது பிரச்சனை இல்லை, அது எழுதிடுவேன், ரைட்டா? ரைட், சரியா? ஐயூபேக் நேம் சொல்லலாம், அது வந்து 11th சாப்டர் தானே, பார்த்துடலாம், ரைட்டா? 5th பீரியட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ஷுட் ஹேவ், சரியான கொஷின், ஹேவ் டு லிசன் திஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்டா? சோடியம் வச்சுக்கலாம், ரைட்டா? எல்லா எக்ஸாம்பிளையும் வச்சுக்கலாம். சோடியம், குளோரின், ஹைட்ரஜன், ஆர்கான் நோட் பண்ணிட்டு வச்சுக்கலாம், ரைட்டாக பார்த்துக்கலாம். இந்த கொஷின் பாரு, 5th பீரியட், அதாவது என்ன சொல்கிறாங்க, 5வது பீரியட், ஃபர்ஸ்ட் பீரியட். சரி, இதுக்கு பதில் சொல்கிறேன்னு பார்க்கலாம். மொதல் பீரியடில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? சரி, எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? செகண்ட் பீரியடில் எத்தனை ஆட்டம்ஸ்? தேர்ட் பீரியடில் எத்தனை? ஃபோர்த்தில் எத்தனை? 5th 18ன்னு அவங்களே இப்போ கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து 6th, அடுத்து 7th, எல்லாத்துலையும் எத்தனை இருப்பாங்க சொல்லு? எஸ், ஓகே. 1ல் 2 நம்ம ஹைட்ரஜனும் ஹீலியமும். அடுத்த கமான்,
வர அந்த 6p 5p வச்சிருக்கேன் வர சொல்கிறேன் அதான் அடுத்து 8 அடுத்து தேர்டில் கண்டிப்பாக பார்த்துடலாம் ரைட்டு தேர்டில் என்னது தேர்ட்லேயும் 8 அமனுல்லாலாம் ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கீங்கன்னா ரைட் ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணால் தான் மாறும் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் யாரும் மாற மாட்டாங்க யாருமே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் இன்னொரு எலமெண்ட்டாக மாற முடியாது இன்னொரு எலமெண்ட் மாதிரி இருக்கும்னு அந்த எலமெண்ட் நினச்சிக்கும் இன்னொரு எலமெண்ட் மாதிரி அதாவது கோல்டு மாதிரி இருக்கும் அல்லது அவங்கள மாதிரி இருக்கும் அது நினச்சிக்குமே தவிர ஆனால் அது அப்படி மாறாது ரைட்டா இட்ஸ் கோயிங் டு பி 18 இட்ஸ் கோயிங் டு பி 32 இட்ஸ் கோயிங் டு பி 32 ரைட்டா சிம்பிள் இதுக்கு என்ன பண்ணணும் ஹாஃப் பா பிரின்சிபல் தெரியுமா வாட் இஸ் ஹாஃப் பா பிரின்சிபல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தியர் இன்க்ரீசிங் ஆர்டர் லோவர் எனர்ஜியில் எலக்ட்ரானை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹையர் எனர்ஜியில் போடுங்க ரைட்டா சிம்பிள் நல்லா கவனி as per the electronic configuration valence electrons எங்கே fill ஆகுது 2s 3s 4s 5s 6s 7s 2p 3p 4p 5p 6p 7p 3d 4d 5d 6d 4f 5f ஓகே வந்துட்டாண்டா கால ரைட் ஃபஸ்ட்டு 1s ரைட்டா ஃபஸ்ட்டு 1s ஓகே ரைட் இந்த வரேன் ஏன் 5p வராமல் 6p இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் பிரபஞ்ச் பார்த்துடலாம் ரைட்டா வெயிட் பண்ணுங்கள் மேகா வெயிட் பண்ணுங்கள் பார்த்துடலாம் ரைட்டா அடுத்த 2s 1sக்கு அப்புறம் எங்கே எலக்ட்ரான் போகுது 2sக்கு அப்புறம் 2p அதுக்கப்புறம் 3sக்கு அப்புறம் 3p அதுக்கப்புறம் 4sக்கு அடுத்து 3d 4p 5sக்கு அப்புறம் எங்கே போகுது 4d 5p 6sக்கு அப்புறம் 4f ரைட்டா இப்போ கவனி நம்முடைய கேள்வி என்ன கேட்டாங்க 5th பீரியட் தான் கேட்டிருக்காங்க ரைட் 6 அண்ட் f d கிடையாது d எலக்ட்ரான்ஸ் வராது d வந்து அங்கெல்லாம் வராது s மட்டும்தான் 7லையுமே இருக்கும் p வந்து செகண்ட்லேருந்து மட்டும்தான் வரும் d தேர்ட்லேருந்து மட்டும்தான் வரும் f 4 and f அவ்வளோதான் இருக்குது 2 பீரியட் தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது அத்தனை இன்னும் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கல நம்ம இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க இங்கெல்லாம் வரும் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட்டுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது இன்னும் நம்ம நிறையா கண்டுபிடிச்சோன்னா இன்னும் நிறையா வரலாம் சரியா ஓகே இப்போ கவனி 5th பீரியடுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா 5th பீரியட் ஓகே 5th பீரியட் நல்லா கவனி 5th பீரியட் அப்போ ஃபஸ்ட்டு 5th பீரியடில் யார் ஆரம்பிப்பா எப்பயுமே ஒரு பீரியட் ஆரம்பிக்கிறப்ப எஸ் பிளாக்ல தான் ஆரம்பிக்கும் ரைட்டா எஸ் பிளாக்ல 5sல ஆரம்பிச்சுது 5sக்கு அப்புறம் எங்கே போகுது எலக்ட்ரானு 4dக்கு போகுது 5sக்கு அப்புறம் 4dங்கிறது என்னது ரைட்டா 4dங்கிறது உன்னோட பீரியாடிக் டேபிள் நீ பார்த்துருக்கியா பீரியாடிக் டேபிள் ஞாபகம் இருக்கா ஹேவ் யூ சீன் த பீரியாடிக் டேபிள் ரைட்டா பீரியாடிக் டேபிள் பாரு இந்த பீரியாடிக் டேபிளில் கவனமாக கவனிங்க ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் ஃபோர்த் பீரியட் ரைட்டா 5th பீரியட் 6th பீரியட் 7th பீரியட் ஆனால் இந்த டி பிளாக் பாரு இது 3D சீரீஸு இது 4D இது 5D இது 6D கரெக்டா டி எங்கே தான் ஆரம்பிக்கும் 3Dயில் தான் ஆரம்பிக்கும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 3Dனா என்னது 3Dனா சிம்பிள் அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் தேர்ட் ஆர்பிட் ஃபோர்த் ஆர்பிட் இந்த டி ஆர்பிட்டலோட எலக்ட்ரான்ஸ் எப்படி வருமா நல்லா கவனி இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இதில் 8 இதுலேயும் 8 எலக்ட்ரான்ஸ் ஏதோ மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கேன் கரெக்டாக தான் இருக்கேனா
ரைட் கரெக்டாக தான் ஓகே ரைட். அடுத்து இங்கே வரப்போகுது ரைட்டாக. இங்கே வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி 18. நம்ம இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸில் பார்த்துட்டு இருக்கோம் ரைட்டா. 18 இங்கே வந்து 32 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஈச் ஆர்பிட்டால் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ். இதில் எஸ்பி மட்டும்தான் இருக்கும். இதில் எஸ்பிடி இருக்கும். இங்கே எஸ்பிடிஎஃப் இருக்கும் ரைட்டா. அதானே இங்கே வரைஞ்சிருக்கேன் பாரு. 1ல் எஸ் மட்டும் தான் இருக்குது, 2ல் எஸ்ஸும் பியும் இருக்குது, 3ல் எஸ்பிடி இருக்குது, 4ல் எஸ்பிடிஎஃப் இருக்குது 4th ரவுண்டில் கரெக்டாக. இஸ் தட் ரைட்? ஓகே பிரேக் விட்றேன், வெயிட் பண்ணுங்கள். பிரேக் போகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா. ஸோ இப்படி இருக்கா. இப்போ பாருங்கள் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கே ஃபில் ஆகுது, அடுத்து இங்கே இந்த டி வர்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுது அப்படின்னா இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிடும். 5th பீரியட் தானே கேட்டாங்க, 5th பீரியட் ரைட். 5th பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே 5s வந்ததுக்கப்புறம் 5sக்கு அப்புறம் எங்கே போகணும் ஆக்சுவலாக 5sக்கு அப்புறம் 5p வந்திருக்கணும். ஆனால் 5s வந்ததுக்கப்புறம் எங்கே போயிடுச்சு எலக்ட்ரான் 4dக்கு போயிடுச்சு. அப்போ 4dன்னு என்னது, இங்கே 2 எலக்ட்ரான் வந்ததுக்கப்புறம் அடுத்த எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகுது, இங்கே ஃபில் ஆக ஆரம்பிக்குது. இங்கே இருக்க வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது, டி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுது ரைட்டா. அங்கே என்ன பண்ணுது டி ஆர்பிட்டாலில் ரைட்டா ரைட் சரியா, டி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுது. அப்போ டி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுதுன்னா அப்போ 5th பீரியடில் 5s இருப்பாங்க. அடுத்து யார் இருக்கா 4d, 4dக்கு அப்புறம் யார் இருக்கா 5p இருக்காங்க. 5pக்கு அப்புறம் எங்கே போகுது 6th பீரியடுக்கு போயிடுது. 6th பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் 4f வருது ரைட்டா. 6th பீரியட் வந்ததுக்கப்புறம் தான் 4f வருது. 6th பேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபுல்லானதுக்கப்புறம் தான்ப்பா இங்கே வெளியே வருது. அதனால் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இது பாரு 5s 5 வந்ததுக்கப்புறம் 4 வந்துருச்சு. அடுத்து 5p அடுத்த ரவுண்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 4f வருது. அதனால் இதை எடுத்துக்கக்கூடாது. இந்த 5க்கு நடுவில் இருக்கிறது தான். அப்போ இந்த 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேர்னா எஸ்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், எஸ்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் போடலாம், அப்போ 2 எலமெண்ட்டு. டியில் மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்ஸ் போடலாம், அப்போ 10 எலமெண்ட்ஸு. பியில் 6 எலக்ட்ரான்ஸ் போடலாம், அப்போ 6 எலமெண்ட்ஸ், டோட்டலாக 18. அதனால தான் 18 ரைட்டா. அதனால் n+l ரூல், ஆமாம் n+l ரூல் தான் இது. நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது n+l தான். ஹாஃப் பா பிரின்சிபல் கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஷார்ட்டாக n+l வச்சுக்கலாம் ரைட்டா. 12th லெசன் பார்ட் 2வா, 12th லெசன் பார்ட் 1லேயே நிற்கிதா. 12th லெசன் முடிச்சுட்டு தானே பண்ணியிருப்பேன் ராஜ். 12th லெசன் முடிச்சிட்டோமா நம்ம, ஜஸ்ட் லெட் மீ நோ. ராஜ் அதுக்கப்புறம் மேகா சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறவங்க. ஸோ எங்கே பாரு அதான் கொடுத்துருக்காங்க. இன் 5th பீரியட் filling of valence electrons starts with 5s ரைட்டா. 5s orbital followed by 4d and 6p. அதனால தான் அதான் ஆன்சர். அவ்வளோதான் ரைட்டா. அதனால தான் 12th லெசன் ஃபுல்லாக முடிச்சாச்சுடா மிஸ்டர் தண்டர். உங்கள் பேர் என்ன செக் பண்ணி பாருங்கள் ரைட்டா. ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இந்த கொஷின், திஸ் இஸ் அ ஈஸி கொஷின் ரைட்டா. இது ஈஸியான கொஷின், இதை நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். என்னது எலிமெண்ட் ABCDEF எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கா. which element among this belong to the same group ன்னு கேட்டிருக்காங்க. எப்படி சேம் குரூப்பை கண்டுபிடிக்கிறது ரைட்டா. சேம் குரூப்னா என்னது, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்லாம் ஒன்றா இருக்கும். ஹைட்ரஜன் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம், இவங்களுக்கெல்லாம் அவுட்டர் மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும், இவன் 1s1, இவன் 2s1, இவன் 3s1, இவன் 4s1, இவன் 5s1, இவன் 6s1, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கானா. ஸோ அதே மாதிரி இருந்தால் சேம் பீரியட் நம்ம எழுதலாம் ரைட்டா. சேம் பீரியட்னா நம்ம எழுதலாம் ரைட்டா. ஓகே சண்டே மேரத்தான் வச்சு முடிச்சிடுவோம் ரைட்டா. அதை பாருங்கள் என்னென்ன ரெக்கார்டட் செஷன் மிஸ் ஆகிருக்குமா. உங்களுக்கு கஷ்டப்பட்டு மேரத்தான் வச்சு எடுத்து எப்படி மிஸ் ஆகும். பேர் தான் மாற்றி வச்சுருப்பேன் நான். 1 ஷாட்டுன்னு இதை தான் போட்டிருப்பேன். பார்ட் 2ன்னு போட்டிருக்க மாட்டேன். பார்ட் 2ன்னு போடாமல் மேரத்தான் மாதிரி எதாவது வச்சுருந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே இங்கே நம்ம வீடியோ கீழே கிடக்கும். ஐயோ வீடியோ ஓடுது. 11th இதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஹைட்ரஜன் இதான் ரிவிஷன், குவார்டர்லி ரிவிஷன், சாப்டர் ஹைட்ரஜன், சாப்டர் 4 ஹைட்ரஜன் கெமிஸ்ட்ரி. புக் பேக் இருக்குது. சாப்டர் 12 இந்த இடத்துல இந்த 1 ஷாட்டில் இருக்கும். இதில் இருக்கும்.
பார்ட் 2க்கு பதிலாக அதான் பார்ட் 1க்கு அப்புறம் பார்ட் 2க்கு பதிலாக ஒன் ஷாட் 3 மணி நேரம் இருக்குல்ல, இந்த 3 மணி நேரத்தில் ஃபுல் சாப்டர் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஆமாம், இந்த இடத்துல ஒன் ஷாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி எஃபெக்ட் வேறு நடத்திருக்கேன், இதை திருப்பி இன்னொரு தடவை வேறு நடத்திருக்கேன். ரைட்டா, இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, ஹைப்பர் கான்ஜுகேஷன் திருப்பி ஒரு தடவை அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் பார்க்குறப்ப எனக்கே தெரியுது ஒரே விஷயத்தை எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே தான் ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மணி நேரம் வேறு நடத்தியிருக்கேன். சரியா, திரும்ப கவனிங்க. ஸோ தட் தென் ஒன்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரே விஷயத்த நம்ம பல தடவை படிக்கிறோம். ரைட்டா, இப்போ பாருங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ 3p1ம் 2p1ம் ஒரே குரூப்பு, 2p6ம் 3p6ம் ஒரே குரூப். அவ்வளோதான். சரியா, என்ன டவுட்? நாளாக லெஜெண்ட்லாம் கிடையாது. ரெடி, என்னையோட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஐ வாண்ட் யூ டு பி அ லெஜெண்ட். நான் எப்பயுமே என்னோடய சோல்ஜர்ஸ் தான் பயங்கரமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ யூ ஹாவ் டு பி குட். சரியா, ஓகே. ஏன்ட்ட டவுட் இல்லையா? இல்லை எனக்கு வேறு யாருக்கிட்டே டவுட்டா? சரி, ஓகே, டவுட்டை கேட்டுக்கணும். என்கிட்ட கேட்குறான்னு நினச்சேன். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஈஸி கொஷின். ஸோ நத்திங் worry about it. ஆமாம், இந்த இவன் இருக்கால, திஸ் lanthanoid அண்ட் actinoids, that is very very important. lanthanoidsனா என்ன, actinoidsனா என்ன? ரைட்டா, வாட் இஸ் lanthanoid, வாட் இஸ் actinoids? நல்லா கவனி. இந்த எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் lanthanum அண்ட் actiniumல இருக்கும். இந்த lanthanum அண்ட் actinium ரெண்டு இருக்கா? இந்த lanthanum அண்ட் actinium இருக்குல்ல, 18th குரூப் இல்லை, கீழே இருக்க 2 பேர் தான் இவனுங்க தான் lanthanum அண்ட் actinium. ரைட்டா, சண்டே மேரத்தானில் அந்த 9வது, ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி முடிச்சிடுவோம். அந்த 9th சாப்டர் 9 days 9 சாப்டர் 9 ஹவர்ஸில் எல்லா சாப்டரும் நம்ம இப்போ படிக்கிறோம்ல. இப்போ படிக்கிறதெல்லாம் ஹோல் ரிவிஷன். இப்போ நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக, டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இந்த வாரம் ஒரு சின்ன மேரத்தான் மாதிரி அன்றைக்கி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வேறு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ரைட்டா, கண்டுபிடிச்சிட்டான். 18th குரூப் சொல்கிறேன். ரைட்டா, ராஜ்குமார் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன். யார்? மேகா சொன்ன மாதிரி இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். ஓகே, கவனி. இந்த லாந்தனமும் ஆக்டீனியமும் என்ன அப்படின்னா எஃப் பிளாக் கிடையாது. நிறைய இதில் இதை எஃப் பிளாக்னு போட்டிருப்பாங்க, ஆனால் இது எஃப் பிளாக் கிடையாது. இவனுங்க 2 பேரும் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த லாந்தனம் ஃபாலோ பண்ணிகிட்டே இவனுங்க வரானுங்க, அதனால இவனுங்க பேர் லாந்தனைட் சீரீஸ். அதனால இவனுங்க பேர் என்னது? லாந்தனைட் சீரீஸ். ஆக்டீனியமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரனால இவனுங்க பேர் ஆக்டினைட் சீரீஸ். எஃப் பிளாக்குக்கு பேரே 2 தான், லாந்தனைட் சீரீஸ், actinide series. Lanthanum and actinium. Lanthanum, actinium belongs to D block. நல்லா கவனிச்சுக்கோ, லாந்தனமும் ஆக்டீனியமும் டி பிளாக்கை சேர்ந்தது. 3D1 அதாவது 5D1 6D1 வருது. ரைட்டாக இங்கே இருக்கும் டி கான்ஃபிகரேஷன், டி ஆர்பிட்டால். அவனுங்களுக்கு பின்னாடி ஒரு 14 பேர், இவனுக்கு பின்னாடி ஒரு 14 பேர், இவனுக்கு பின்னாடி ஒரு 14 அடியாள் இருக்காங்க. அந்த அடியாள்கள் இவனோட கட்சியை சேர்ந்தவனுங்க, இவனோட கேங் அப்படிங்கிறனால they are all saying that lanthanide series. இவனுங்க பேர் actinide series. ரைட்டா lanthanide series, actinide series. ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா அப்படியே கிடையாது, இதெல்லாம் நம்மளாம் க்ரியேட் பண்ணது. இவனுங்கெல்லாம் பொழந்து மேலே இருக்கவனுங்கெல்லாம் பொழக்க, மேலே இருக்கவனுங்கெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்த்து விட, பிரிக்கிறது கோர்க்கிறது, பிரித்து கோர்த்து உருவாக்குனது இவனுங்கெல்லாம் நம்மளாக உருவாக்குனது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ், தே ஆர் ஆல் நாட் நேச்சுரல் அக்கரிங் எலிமெண்ட்ஸ். மோஸ்ட் ஆர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அப்படியே வெளியே பறந்து போயிடுவானுங்க, அந்த மாதிரி இருப்பானுங்க. ரைட்டா? ரைட், சூப்பர், கவனிங்க. ரைட்டா? ஒரு சில எலிமெண்ட்டுக்கு புக்கில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தரல. எதுக்கு தரல? எந்த எலிமெண்ட்டுக்கு ராஜ்? அந்த கீழே கடைசியாக இருக்கிறதுக்கா? அதுதான் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். மித்தபடி ஒன்றும் இல்லை, கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுதான் தப்பாக விட்டுருப்பானுங்க, அவ்வளோதான். அது இப்போ அதில் டைப் பண்ணாமல் விட்டுருப்பானுங்க, அவ்வளோதான். F is not transition element, F is inner transition element. Fக்கு பேர் inner transition element. ரைட்டா? D block தான் transition, F வந்து inner transition, N வந்து inner transition. ரைட்டா? ஓகே, ரைட், சூப்பரா. இப்போது இவனுங்களோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரியான ஒரு கேள்வி பார்த்தியா? ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீனே இப்போ பதில் சொல்ல போகிற. கவனி, இந்த சீரியம், பிரெஸ்மோடியம், நியோடினியம், அதுக்கப்புறம் தோரியம், இந்த 2 குரூப்பும் எங்கே வருது? இந்த பிங்க் கலர் பாக்ஸுக்கும் இந்த எல்லோ கலர் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்காங்க. ரைட்டா? ஆமாம், ரைட். இந்த பிங்க் பாக்ஸுக்கும் எல்லோ பாக்ஸுக்கும் நடுவில் இருக்காங்க. ரைட்டா?
திஸ் பிங்க் பாக்ஸ்க்கும் எல்லோ பாக்ஸ்க்கும் நடுவில் இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோட்டுக்குள்ளே இருக்கானுங்க. ரைட்டா, இந்த கோட்டுக்குள்ளே இருக்கானுங்க. கிளியரா? ரைட்டா? ரைட். கவனி, தே ஆர் இன் தட். ரைட்டா? ரைட். நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். இவனும் ஸ்டேபிள் கிடையாது, இவங்களும் ஸ்டேபிள் கிடையாது, இவங்க எவனுமே ஸ்டேபிள் கிடையாது. நம்மளே அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸ்டேபிளாக இருந்தால் ஸ்டடி பண்ண முடியல. அப்போ நோபல் கேஸ்லாம் நம்ம பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் த வே வாட் யூ அவங்கள பற்றின ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க முடியும் ரோஸ், பட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கண்டுபிடிக்க முடியாது. மித்தபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? கவனி, இவங்க வந்து இந்த கேப்புக்குள்ளே இருக்கான். நல்லா கவனி, உனக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். கவனி, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீ மனப்பாடம் பண்ண வேணாம். இவனுக்கு பூரா இந்த கோட்டுக்குள்ளே இருக்கானுங்க. ரைட்டா? இந்த கோட்டுக்கு முன்னாடி யார் இருக்கா? இந்த பிங்க் கலர் எல்லோ கலருக்கு நடுவில் இருக்க கோட்டுக்கு முன்னாடி யார் இருக்கா? டி பிளாக் இருக்கா? முன்னாடி டி பிளாக். இது ஆக்சுவலாக இது டி பிளாக் தானப்பா, இது ஃபுல்லாக டி பிளாக். அப்போ அதில் இருக்க இந்த ரெண்டு பசங்க லாந்தனைட் அண்ட் ஆக்டினியம் இருக்கானா? லாந்தனைட்ஸும் ஆக்டினியஸும் அந்த ரெண்டு பேர் இருக்கானா? ஓகே. அதுக்கு முன்னாடி 2 S இருக்குது. ரைட்டா? அதுக்கு முன்னாடி 2 S இருக்குது. நல்லா கவனி. இது எத்தனாவது பீரியட்? 6th பீரியட். இது எத்தனாவது பீரியட்? 7th பீரியட். சரியா? கவனி. ஒரே நிமிஷம், ஈஸியாக முடிச்சிடலாம், ஒன்றுமே கஷ்டம் இல்லை. ரைட்டா? கவனி. 6th பீரியட் 6Sக்கு அப்புறம் 4F 5D, 7க்கு அப்புறம் 5F 6D. ரைட்டா? கவனிச்சிடல? 6 அதுக்கப்புறம் தான் 4F, அதுக்கப்புறம் 5D, அதுக்கப்புறம் 6P, அப்புறம் 7S, அதுக்கப்புறம் 5F. இப்படி இருக்குது. நல்லா கவனி. டவுட் இருந்தால் வெயிட் பண்ணுங்கள், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதை நான் முடிச்சிடுறேன், இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது லாந்தனாய்ட்ஸ் எந்த பீரியடில் இருக்குப்பா? லாந்தனாய்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் 6th பீரியட். ரைட்டா? 6th பீரியடில் எஸ் இருக்குமா? எஸ்ஸில் 2 எலக்ட்ரான், 6s2. ரைட்டா? 6s2. அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து டி வேறு வந்துச்சுல, 4 இருந்துச்சு, அடுத்து 4F போகணும். 4F இவன் F பிளாக் எலமெண்ட்னால எல்லா F ஆர்பிட்டாலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Fல 1 to 14. ரைட்டா? Fல 1 to 14. அடுத்து பார்த்தா அப்படின்னா 5D வேறு வருது. ஏன்னா டி ஆர்பிட்டாலில் ஒரு ஆள் இருக்கான், அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுது, இந்த எஃப்ஏ வருது. அப்போ டியை விட்டுற முடியாதுல்ல, டியோட ஹெல்ப்பில் தான் இவன் இருக்கான். அப்போ டியை விட்டுறக்கூடாது. அப்போ டியில் 0 to 1. இங்கே இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, டியில் 1 இருக்கணும்ல, அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்காது. 0 to 1. ஏன் 0 to 1 வரும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் 0 வருது? சிம்பிள், ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 0 to 1. ஏன் 0 to 1 வருது? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் 0 to 1 வருதுன்னா, ஏன் 0 வருது? 1 ஆச்சரியம் இல்லை, ஏன்னா லாந்தனைடு இருக்குது அல்லது ஆக்டினியம் இருக்குது, அதனால 1 வருது, பிரச்சனை இல்லை. 0 வருதுன்னா 0 ஏன் வருது? why 0 is there? what is the reason for 0? yes, what is the reason for 0? any idea? try it out. any idea? yes. Dhanvant, what is your doubt? yes, Dhanvant, doubt என்னன்னு சொல்லுங்க. Dhanvant, what is your doubt? தெரியலையா? தெரியும். Mega, you just try it out. you know that விஷயம் ட்ரை பண்ணுங்க. no idea, Rose, no. ராஜ், வேறு யார் இருக்கீங்க? கண்டிப்பாக உனக்கு தெரியும். ஓகே, குரோமியமோட எக்ஸப்ஷனல் இருக்குல்ல, குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட எக்ஸப்ஷன் உனக்கு தெரியும்ல. வாட் ஹேப்பன்ஸ்? குரோமியமோட 6Sக்கு போக எஸ் எல்லாம் தாங்காது, எக்ஸுக்கு 2, எஸ்ஸில் 2 தானே போட முடியும். குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லு. வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம்? குரோமியமில் ஒரு எக்ஸப்ஷன் இருந்துச்சா என்ன நடக்கும்? எஸ்லேருந்து எலக்ட்ரானை டி வாங்கிக்குமா டு மேக் இட் ஸ்டேபிள், ஹாஃப் ஃபில்டாக மாறுறதுக்கு. ரைட்டா? 4Sல 1 இருக்கும், 4லேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி 3Dயில் குரோமியமும் காப்பரும் திருட்டு பசங்க, பேட் ஃபெல்லோஸ், தே வில் டூ இட். கரெக்டா? அதே மாதிரி எஃப்லேயும் இருக்காங்க. எஃப்லேயும் அந்த 4F7 வருமா, 4F6 இருக்கவன் என்ன பண்ணுவான், 3Dலேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குவான். இந்த டிலேருந்து, அதாவது 4D6 இங்கே இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குவாங்க, வாங்கி தே வில் பிகம் அ ஹாஃப் ஃபில்ட். அவங்க ஹாஃப் ஃபில்டாக இருக்க அவனோட சுயநலத்துக்காக இவங்கிட்டேருந்து பிடிங்கிடுவான். ரைட்டா? அப்போ என்ன ஆகிடுங்க? 0 ஆகிடுமா?
இப்போ 0 ஆகிடுமா? that is why. ஸோ குரோமியமோட ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? குரோமியம் ஆக்சுவல், அதாவது நம்ம ஆன் த பேசிஸ் நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ஏஆர் ஆர்கானா எனக்கு 18 எலக்ட்ரானை ஷார்ட்டாக போட்டாச்சு. 3D 4s2 இப்படி தான் இருக்கணும். பட் ஆக்சுவல் என்னது? இது ஆக்சுவல், பட் சாரி எக்ஸ்பெக்டட், இது நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் ஆக்சுவல் 3D5 4s1, ரைட்டா? திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட், பட் திஸ் இஸ் ஆக்சுவல். எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல், ரைட்டா? எஸ், சூப்பரா, ரைட். அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிடுவாங்க. அப்போ டி இருக்கும், ஆனால் அந்த டியோட துணையில் தானே இருக்கான், டிக்கு பின்னாடி தான் இருக்கான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிட்டான். ஸோ 5D 0 to 1. ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் லாந்தனைட். ஆக்டைனைடுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 5Fல 1 to 14 போடு, 6Dல 0 to 1 போடு, 7s2. that's it. டிஎஸ் கிட்ட வாங்குற மாதிரி இவன் எஸ்ஸுக்கு துரோகம் பண்ணால, அதனால இவனுக்கு எஃப் துரோகம் பண்ணிட்டான், அவ்வளோதான், ரைட்டா? பீரியாடிக் டேபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தன்வந்த்? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பீரியாடிக் டேபிளும் ஒன்றா தான்டா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. நம்ம ஹாலஜன்ஸ் அதாவது அவங்களாவது ஏதோ கொஞ்சம் இறக்கம் உள்ளவங்க. இந்த டி பிளாக், எஸ் பிளாக்லாம் சும்மா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டாலும் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. இவன் இருக்கான் பார்த்தியா, மோசமானவனுங்களையும் மோசமானவனுங்க இவனுங்க தான். என்ன, ரைட்டா? எது தப்பு? புக்கில் ஆக்டினைடுக்கு வேறு இருக்கா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? வாட் ஐ டிட்? புக்கில் தானே வச்சிங்க. ஆக்சுவலாக ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 0 to 1 தானே வரணும். கைடில் என்ன இருக்குது? எஸ், பேஜ் நம்பர் 78 தான் இருக்குது. ஜஸ்ட் அ மினிட். ஒரு எலக்ட்ரான் தானே வரும், யார் 2 எலக்ட்ரான்? ஆமாம், அதில் அந்த ஒரே ஒரு யூரோப்பியம் எங்கே இருக்குது? யூரோப்பியம் மட்டும் அதோட கான்ஃபிகரேஷன் மாறணும். யூரோப்பியம் இல்லையே, யூரோப்பியமே மேலே தானே இருக்குது. ஃபோமியம், மெண்டலிவியம், யூரோப்பியம் தான் இந்த ஒரு பிரச்சனை வரும். அவன் தான் 1 2 3 4 5ல் இருப்பான். என்ன சாப்டர்? 4th சாப்டரா? 3rd சாப்டர் தானே? 3rd சாப்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். 0 to 1 தான்ப்பா. ஃபிசிக்ஸ் கிளாஸ் திடீர்னுலாம் முடிவு பண்ண முடியாது. சார் வந்து ஃப்ரீயாக இருக்கப்போ நடத்துவாங்க, ரைட்டா? ஸோ வி கேனாட் ஃபிக்ஸ் இட். சார் வந்து நாளைக்கு இல்லை நாளானிக்கு கண்டிப்பாக உனக்கு எடுப்பாங்க, ரைட்டா? டோன்ட் வரி, சரியா? இதாண்டா ரைட் ஆன்சரு. நீங்கள் வச்சுருக்க புது புக்லேயும் அதான் இருக்கா? நான் சொன்னது தான் இருக்கும். ஆக்சுவலாக அதான் ரைட்டு, அப்படி தான் வரணும். புக்கில் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க? நீ எந்த புக் வச்சுருக்க? எல்லார் புக்லேயும் அப்படி தான் இருக்கா? எல்லார் புக்லேயும் அதான் இருக்கா? நியூ புக்கில் கூட அப்படி தான் இருக்கா? ஓகே, ஐ வில் செக் இட் அவுட். ஏன்னா நான் இத்தனை வருஷம் நான் சொல்லிக் கொடுத்தப்போ இதான் சொன்னேன். ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நான் புக்கை பார்த்து நடத்துனது இல்லையா, இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதில் இருக்குது. ஓகே, வில் செக் இட் அவுட். கூகுள்லேயும் 6D 0 to 1 தான் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு ஸ்டேட் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் குரூப்பில் நான் இருக்கேன். ஆக்சுவலாக கவர்மெண்ட் டீச்சர்ஸ் குரூப்பில். ஐ வில் ஆஸ்க் தெம், ரைட்டா? நான் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ்கிட்டே இன்னொரு தடவை நான் பார்த்து கேட்டுட்டு சொல்கிறேன். போர்டு எக்ஸாம்லேயும் இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, அதனால் ஒரு பெரிய கொஷினாக வந்ததில்லை. ஐ வில் டிஸ்கஸ் இட். நான் கேட்டுட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம இதை வெயிட்டிங்கில் போடலாம், ரைட்? மோசமானவன்களையும் மோசமானவங்க வந்துட்டானுங்க.
halogens act as a oxidizing agent. ரைட்லா புக்கில் மாற்ற சொல்லவா? ரைட், ஓகே. புக்கில் இருக்கிறது தான் இப்போதைக்கு நீ பார்க்கணும். புக்கில் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம், ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? கான்செப்டில் ஆனால் நம்ம சொன்னது கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன். சரியா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் முதல் ஹாலஜன்ஸ் யார்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடைன். இந்த 4 பேர் தான். அடுத்து அசிட்டடைன் ஒருத்தர் இருப்பான், அவனை விட்டுடலாம். ரைட்டா? ஓகே. ரைட்டா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட், what is the meaning of agent? They are going to be the helpers. என்ன ஹெல்ப் பண்ண போகிறாங்க? யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரைட்டா? ரைட்டா? ரைட். யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ரைட்டா? லாந்தனாய்ட்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் சி தான். சி தான் எக்ஸ்ப்ளனேஷன். ரைட்டா? சி தான். புக்கில் எங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க? லைவ் இப்போ முடிக்க போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. நான் இதோட அடுத்து மீதி நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு எண்ட் இட். 9:40 ஆச்சா? நான் சொல்கிறேன் ஈஸியாக, எவ்வளோ பெருசெல்லாம் நீ எழுத வேண்டாம், நீ ஈஸியாக எழுதுதில் பாதி கட் பண்ணிடுவேன் இப்போ. ரைட்டா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன? See, we will end with this question. இந்த கொஷினோட முடிச்சுட்டு மீதி அப்புறம் அடுத்து பார்த்துக்கலாம். ரைட்டா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது? எலக்ட்ரானை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஆக்சிடைஸ் ஆக போகிறாங்க. யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவனுக்கு எலக்ட்ரான் பஞ்சப்பாட்டில் இருக்க மாதிரி எலக்ட்ரானை பிடிங்கிடுவான். யாரை பார்த்தாலும் எலக்ட்ரானை பிடிங்கிடுவான். ஸோ தே ஆல்வேஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான். எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரைட்டா? ஸோ எலக்ட்ரானை வாங்க போகிறாங்க. அதனால தான். ஸோ அப்போ பாரு, ஹாலஜன் ஆக்ட் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோ. NS2 NP5, ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குங்க. ஸோ ஆல் த ஹாலஜன்ஸ் ஆர் ready to gain one electron to attain the nearest inner gas configuration. இதுதான் மெயினான பாயிண்ட். All the halogens are ready to gain one electron to attain the nearest gas configuration. An oxidizing agent is one which is ready to gain electron. So all the halogens act as oxidizing agent. இது மட்டும் போதும். ரைட்டா? இதெல்லாம் வேண்டாம். ஸோ இதுக்கு அடுத்து ஆனால் இந்த பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோ. ஹாலஜன்ஸ் ஆர் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னு. மீதி எதுவும் வேண்டாம், இது எதுவும் வேண்டாம். ரைட்டா? ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். ரைட்டா? ஒன்று கெயின் பண்ணுது, ஸ்டேபிளாக 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணுது, அவ்வளோதான். டே தன்வந்த் யாரா அவன்? ஃபஸ்ட் எலமெண்ட் சி தாண்டா. குரோமியம் தாண்டா ஃபஸ்ட் எலமெண்ட்டு. குரோமியம் தாண்டா ஃபஸ்ட் எலமெண்ட்டு. நான் சொன்னது நீ கவனிக்கவே இல்லை போல். குரோமியம் தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டு, அது கரெக்டு தான். நான் போர்டில் காமிச்சதுலேயும் குரோமியம் தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன், நீ அதை கவனிக்கலை. லாந்தனாய்டு ஆக்டினைடு மேலே போகும், புக்கில் கொடுத்துருக்கா. கரெக்டாக? ரைட்டாக? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அது கவனிச்சுக்கோ. ஓகே, ரைட். We will end with this. We will see by tomorrow. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, bye-bye, see you. எஸ், ஆமாம் மேகா கரெக்ட். எஸ், ஓகே, டாடா, bye-bye.